இடர்கள் முழுதும் எவன் அருளால் ஏறி வீழ் பஞ்சு எனமாயும் தொடரும் உயிர்கள் எவன் அருளால் சுரர் வாழ்வதியும் உறச் செய்யும் கடவுள் முதலோர்க்கு ஊறு இன்றி கருமம் எவனால் முடிவுறும் அத்தடவு மறுப்பு கணபதி பொற் சரணம் சரணம் அடைகின்றாம். மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. திருமுறையே சைவ நெறி கருவூலம் தென் தமிழில் தேன்பாகு ஆகும் திருமுறையே கையிலையின்கண் சிவபெருமான் செவிமடுத்த சீர்சால் வேதம் திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதியருள் தெய்வ நூலாம் திருமுறையே சொக்கேசன் மதிமலிவாய் மலர்ந்தருளும் சிறப்பிற்றாமால் மாவாய்மை சம்பந்தர் வாகீசர் வன்தொண்டர் வாதவூரர் பூவாயின் தேரலெனும் தமிழ் மறையாம் திருக்கடை காப்பும் சீர்சாலும் தேவாரமும் திருப்பாட்டும் திருவாசகமும் முறையாக செப்புகின்ற நாவாயே நாவாயாம் பவக்கடலை கடந்து முத்திநகர் சேர்வதற்கே. எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவுருளாலும் ஞானமையாருடைய பேராதரவினாலும் திருமுறைகளை அடியாருடைய செவிகளிலே சென்று சேர்க்கின்ற ஒரு முறையை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அது செவ்வனே வளர்ந்து வருகிறது. என்னை பொறுத்தவரையிலே நாங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக படித்து கொண்டு இருக்கிறோம். ஓதுவது ஒழியல்னு சொன்னாங்க. அந்த வகையிலே ஓதுவதற்கு ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு அதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு உறுதுணையாக இருந்து எவ்வளவு இடையூறு இருந்தாலும் வந்து இருந்து அவருக்கு தோளோடு தோள் நின்று உதவி செய்கின்ற என்னுடைய நண்பருடைய மகன் ஒருத்தர். அவர் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு அதிலேயும் சேர்த்து செய்கிற இந்த மற்ற வேலையெல்லாம் செய்கிறார். அவர் அப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் ஒன்று பார்க்குற போது, அப்புறம் பிறகு தான் தெரியுது இவர் கூட எல்லாம் பழகிட்ட பிறகு. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் பிள்ளையார்பாளையத்தில் பள்ளி தோழர் வெங்கடேசன் என்பவருடைய மகனவர். ஆகையினால் அதெல்லாம் சில நேரத்தில் நினைவு கூற வேண்டியதாக இருக்குது. அந்த வகையிலே வந்து கேட்டு இன்புறுகின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி, திருமுறைகளை ஓதுவது தான் நமக்கு அவசியம். அதனால்தான் இன்னைக்கு எடுத்த பாட்டில் 2 பாடலும் அதான் சொன்னேன். பெருமானே திருமுறைகளை ஓந்திருக்கிறார். திருமுறைகளை ஓதுவதனால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்பதற்காக சொன்னேன். அந்த திருமுறைகள் பெருமான் மிக சிறந்த முறையிலே அவற்றை எல்லாம் பயிற்றுவிக்கணும், நமக்கெல்லாம் கொண்டு சேர்க்கணும் என்ற காரணத்தினாலே அவரெல்லாம் அடியாரெல்லாம் பிறக்க வச்சு எல்லாம் செஞ்சிருக்கிறார். பெரிய புராணத்தில் நல்லா படிச்சிருக்கோம். ஆகையினால திருமுறையை கேட்பதே ஒரு பெரிய புண்ணியங்க. பல இடங்களிலே ஞானசம்பந்தர் பதிகங்களிலே சொல்லியிருக்கிறார். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார்னு, சொல்லல் வல்லவர்னு சொல்றார். அந்த வகையிலே எல்லா வகையிலுமே ஒருவரை கூட விட்டு வைக்கவில்லை கேட்பது. இன்னைக்கு பதிகத்திலே ஒரு இடம் வருகிறது, ஓதுவாரை இறைவனாக கருதுகின்ற ஒரு தன்மை. இந்த இன்னைக்கு வர பதிகத்தில் ஆவூர் பதிபத்தீஸ்வரர் தான் நிறையா இருக்குது. ஏன்னா நான் திருப்பி இதில் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு ரெஃபரன்ஸ் அப்படியே பக்கத்தில் எடுத்து பார்த்துட்டு சொல்கிறேன், பார்ப்போம். சொல்கிறேன் ஓதுவாருக்கு சிலை இருக்குதாமன்னா
அவங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த வாரியாருக்கு சிலை வச்சுருக்காங்க இல்லையா, வாரியாருக்கு சிலை வச்சுருக்காங்க இல்லையா, ஏன் அப்போ ஓதுவாரி சிலை வைக்கக்கூடாது? அவரவர்களுடைய மனப்பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. வழிபாடு தெய்வமாக கருதலாம் அல்லவா? நால்வர் பெருமக்கள்லாம் ஓதுவர்கள் தானே, அருளாளர்கள். சரி, ஓதுவாரை நான் சரி, இனிமேல் கேள்வி நேரம்னு ஒன்று வைக்கணும். கேள்வி நேரம்னு ஒன்று வச்சாக்கா அதுக்கு ஒரு நேரம் சரியாக இருக்கும். நமக்கு கடைசியில் மணி ஆகிடும் போது அவர் வேறு அல்லா கோசை போட்டு ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அதனால் நம்ம அங்கே போவோம். நல்ல ஆரோக்கியமான ஒரு நாளைக்கு வச்சுட்டாக்கா இது மாதிரி வினாக்களுக்கு பதில் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு ஓதுவார்கள் இறைவனாக கருதக்கூடியவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஞானசம்பந்தர் கொடுத்துருக்குறார். அப்புறம் நீங்கள் சிலை வச்சதுன்னா நான் கோயில் கட்டினேன்னா சொல்லுங்கள். அதனால் அவரவர்கள் மனப்பக்குவங்க இது. இப்போ திரு ஆவூர் பசுபதீஸ்வரம் 8வது பதிவும், இதுவும் நட்டப்பாடை தான். காவிரியினுடைய தென்கரை தலம், காவிரி நதியினுடைய தென்கரை தலங்களிலே இந்த தலம் வருகிறது. இதுக்கு நல்ல பேர்லயே இருக்குது பசுபதி. ஆவூர் பசுபதீஸ்வரம் பேரை வச்சு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆவூர் என்பது ஊர் பெயர், பசுபதீஸ்வரம் என்பது ஆலயத்தினுடைய பெயர். இது பேர்லயே தெரிஞ்சு போகுது. ஆவூர் என்பது ஊரினுடைய பெயர், பசுபதீஸ்வரம் என்பது ஆலயத்தினுடைய பெயர். நேற்று சொன்னேன், ஆலவாய் என்பதுக்கு ஊர் பேரை சொல்லி அதுக்கு உண்டான கோயிலுக்கு பேர் மாற்றினது. மதுரை ஆலவாய் என்பது, ஆலவாய் என்பது ஆலயத்தையும் மதுரை என்பது ஊரையும் குறிக்கிறது. அதுபோல் 2 இடங்களிலும் ஞானசம்பந்தர் சொன்னாருன்னு சொல்கிறோம். எது பேசுகிறாலும் ஒரு அதுக்கு உண்டான ஆதாரங்களை வச்சு தான் நம்ம ஒரு சொல்ல முடியும். நான் தேடி பார்த்தா சொல்லுவேன். ஏன்னா திருமுறைகளுக்கு உரை எழுதுவதற்கே அஞ்சு கொண்டு இருந்தார்கள். திருமுறையை எப்படி எழுதினாலும் அது ஒத்து வருங்க. காரணம் என்னன்னா, அதுங்கிட்ட போய் அதை தொடுபவர்கள் ஒரு உணர்வோடு தானே அதை தொடுவாங்க. சும்மா போய் நானும் போய் பண்ணுறேன்னா எதுவும் பண்ணவே முடியாது. அங்கே அதனால் அவங்கள தொடவே முடியாது, தொடரவும் முடியாது. தொடர முடியாது. அந்த வகையிலே இந்த பெயராலே தலத்தின் பெயர் ஆவூர்னு, கோயில் பசுபதீஸ்வரம் என்பது. இதில் இந்திரன் பூசித்திருக்கிறான் அந்த தலத்தை, சப்த ரிஷிகள் பூசித்திருக்கிறாங்க. சப்த ரிஷிகள் பல இடங்களிலே பூசித்திருக்கிறார். ஏறக்குறைய ஒரு 7 அல்லது 8 தலங்களிலே, நம்முடைய பாடல் பெற்ற தலங்களிலே 7 அல்லது 8 தலங்களிலே சப்த ரிஷிகள் பூஜை செஞ்சிருக்கிறாங்க. அடுத்தபடியாக பசுபதி என்பது காரணத்தினால பசுக்கள் பூஜை செய்திருக்கின்றது. பசுக்கள் இந்த தலத்திலே பூஜை செய்திருக்கின்றது. அதனால அடுத்தது பசுபதீசர் என்கிற போதே நமக்கு நல்லா தெரியும், சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு, பசுக்கள் யாரு? உயிர்கள். உலகத்திலே இருக்கிற அத்தனை உயிர்களும் பசுக்கள். பசுக்களுக்கு பதியாக இருப்பவர் யாரு? பெருமான். ஆக பசுக்களை ஈடேற்றுவதற்காக பிறவில இறைவன் பிறக்க வைத்திட்டிருந்து, இது இன்னைக்கு பதிகத்தெல்லாம் வருது. ஒரு நன்மை எனக்கு இந்த இன்னைக்கு பதிகம் நான் என்ன பண்ணுறது, என்ன பண்ணேன், இன்னையிலேருந்து இந்த பதிகத்தை ஒரு முறை ஒரு ரிவர்ஷன் கொடுத்துட்டேன். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்றதுனால உடனே நாவுக்கரசருடைய பதிகத்தை எடுத்து அதில் ஒரு 7 பாட்டு எழுதினேன். அதுலேயும் வர்றதுக்கு இருக்குது, இதுலேயே வர்றது ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. ஆனால் நம்ம பாடல் வச்சு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி சில செய்திகள் இங்கே நிறைய கொடுத்துருக்குறாங்க. இந்த தலம் எங்கே போகலாம் அப்படின்னா, உண்மையான பேர், சாமி பேர் பசுபதி ஈசர், அம்மையாருக்கு மங்கள நாயகி. இறைவனுடைய பெயர் பசுபதீஸ்வரர், அம்மையார் மங்கள நாயகி. தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். இன்னொரு இடம் காமதேனு தீர்த்தம் என்று ஒரு பெயர் இருக்குது. 2 தீர்த்தம் இருக்குது. பிரம்ம தீர்த்தம் ஒன்று, காமதேனு தீர்த்தம். தலமரமாக அரச மரம், அந்த தலத்துக்கு உண்டான மரம் அரச மரம் தலமரமாக இருக்கிறது. கும்பகோணத்திற்கு சென்று பக்கத்தில் பட்டீஸ்வரத்துக்கு போய் அங்கிருந்து மறுபடியும் தென்மேற்கே 8.5 மைல் கடந்தால் இதனை அடையலாம். ஆக கும்பகோணத்தில் சற்று ஒரு 10-15 கிலோமீட்டர் போனால் தான் அடைய முடியும். பட்டீஸ்வரம் போய் அங்கேருந்து போகலாம், அந்த வழியிலே செல்லலாம் இருக்குது. இந்த ஆலயத்திற்கு ஒரே ஒரு கல்வெட்டு தான் கிடைச்சிருக்கு. கல்வெட்டு ஆய்வாளர்கள் இது வரைக்கும் கிடைச்சிருப்பது ஒரு கல்வெட்டு. திரிபுவன சக்கரவர்த்தி என்கின்ற அரசர் 4, திரிபுவன சக்கரவர்த்தி 3. அந்த திரிபுவன சக்கரவர்த்தி என்ற பெயரிலேயே 3 அரசர்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் 3ஆமவராக இருப்பவர் ராஜேந்திர சோழ தேவன் 3ஆம் ஆட்சி ஆண்டில். ராஜேந்திர சோழன்
இப்போ ஆட்சி ஆண்டுன்றதுக்கு என்னன்றதுக்கு ஒரு குழு விளங்க கொடுத்துருவேன். ஆட்சி ஆண்டு என்பது அவர் ஒரு 15 ஆண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தால் அவர் பட்டமேற்று சில பேர் இந்த பெரும்பாலும் அரசர்கள்லாம் ஒரு 10 ஆண்டு 7 ஆண்டு 3 ஆண்டு 5 ஆண்டு தான். இப்போல்லாம் மட்டும் 5 வருஷம் எலெக்ஷன் சொல்கிறாங்களே ஆட்சிக்கு, அப்போது அந்த ஆண்டு இருக்க குறிப்பிட்ட ஆண்டுகள் தான் அனுப்பேன். எல்லாம் 100 ஆண்டுகள்லாம் யாரும் பண்ண முடியாது. பட்டத்துக்கு வருவதற்கே அவர் 16க்கு மேலே தான் வருவார். இப்போல்லாம் கிட்டத்தட்ட 20 ஆகிடும். சில நேரங்களிலேயே கொஞ்சம் காலதாமதமாக விடலாம். ஆக இந்த ஆட்சி ஆண்டு என்பது அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்று அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் கழித்து, அதான் சொல்றது 3வது ஆட்சி ஆண்டில் இந்த தலத்திற்கு நிலங்களை அளித்திருக்கிறார். இந்த தலத்திற்காக நிலங்களை அளித்திருக்கிறார் என்பதை அந்த திரிபுவன சக்கரவர்த்தியினுடைய கல்வெட்டிலே தெரிகிறது. திரிபுவன சக்கரவர்த்தி யாருன்னா ராஜேந்திர சோழ தேவர். அது மாதிரி அரசர்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அதனால இப்போ பதிகத்தினுடைய வரலாறு எப்படி பாருங்க, எந்த சூழ்நிலையிலே எங்க ஞானசம்பந்த தலங்களெல்லாம் வரிசையாக சென்று வருகிறார். திருப்பூவனூர் என்கின்ற தலத்திலே சென்று வழிபாடு செய்கிறார். அங்கிருந்து வணங்குகிறார். அங்கே வணக்கம் செய்துவிட்டு திருஞான சம்பந்தர் சிவனடியார்கள் கூட சேர்ந்து ஏத்தொழிக்கிறார்கள். கூடவே சேர்ந்து அவர் எப்போ போனாலும் இப்போ நம்ம பார்வதி பதியாரகர மகாதேவா என்கிற மாதிரி சிவத்தலத்திலே அந்த அடியார்கள் கூடலாம் ஏத்து ஒழிக்கிறார்கள். அங்கிருந்து பக்கத்திலே இருக்கிற ஆவூரை செல்கிறார்கள். இப்போ எங்கேருந்து திருப்பூவனில் ஊரிலே இருந்து அடியார்கள் புடைசூழ அந்த தலத்திலே இருந்து ஒரு பல்லக்கு கிடைத்த காலம், பல்லக்கு கிடைத்து விட்டது, கிடைக்காம இல்லை. பல்லக்கு இல்லாத போது இருந்தனாக்கா இவர் பிடரி மேலே சென்றிருப்பார், தந்தையார் தூக்கி கொண்டிருப்பார். இல்லை, பலர் ஏத்து ஒழிப்ப பழமை பதியாகிய ஆவூர் திரு ஆவூரை அடைந்தார்கள். அங்கே ஆவூரை அடைந்து பசுபதீச்சரத்தை வணங்குகிறார். பசுபதீச்சரத்தை வணங்கி இந்த பதிகத்தை அருளி செய்கிறார். பசுபதீச்சரத்தை வணங்கி அருளி செய்கிறார் என்று உரைநடையில் கொடுத்துருக்கார். இதை எழுதினவர் 1ஆம் திருமுறைக்கு தண்டபாணி தேசிகருடைய உரை. 1ஆம் திருமுறை நான் யாரையோ பேச போகிறேன், எவ்வளோ நாள் பேச போகிறோன்னு பேசுவதற்கு பெருமான வாய்ப்பு இருக்காது. இல்லை, பதிகம் 136 பதிகங்கள் இருக்குது, 6 தான் வந்திருக்கிறோம். அதனால் அந்த தண்டபாணி தேசிகர் உரையை தான் நான் பேச வேண்டிய வாய்ப்பு கிடைத்திருக்குது. அந்த வகையில் பெரிய புராணத்திலேயே என்ன பாடல் என்றால், இதில் 2 பாடல்கள் இதுக்கு தொடர்பான பாடல்கள். பெரிய புராணத்திலே 2274 2775 திருஞான சம்பந்தருடைய பாடல்களில், திருஞான சம்பந்தருடைய வரலாறு குறிப்பிட்ட பாடலில் 376 377 பாடல்களிலே இந்த தலத்தை அவர் சென்றதை பற்றி எப்படி போகிறார் பாருங்க. இவர் பூவனூர்லே இருக்கிறார், திருப்பூவனூரில். பூவனூரில் இருந்து புறப்படுறார். எப்படி பாருங்க, பொங்கு காதலில் போற்றி அங்கு அருளுடன் போந்து பங்கயத்தடம் பனைபதி பலவுடன் பணிந்தே. திருப்பூவனூரிலிருந்து தொடங்குகிறார். அங்கிருந்து வழியிலே இருக்கின்ற தலங்கள் அத்தனையும் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார். பங்கய பதி தடம் பனைபதி என்றால் தாமரைகள் பூத்திருக்கின்ற தடாகங்களை உடையதாக இருக்கின்ற பனை என்றால் பண்ணை, பண்ணைகள் உடையதாக இருக்கின்ற பதி, பல பதி அங்கே இருந்து அந்த ஊரெல்லாம் கடந்து வருகிறார். பணிந்து அங்கே இருக்கிற சிவாலயங்களை பணிகிறார். எங்கும் அன்பர்கள் அவர் வருகின்ற ஊரிலெல்லாம் அவரை வரவேற்பதற்காக இருக்கிறவர்களும் உடன் செல்லுகிற அடியவர்கள் ஒன்றாக சேர்ந்து அன்பர்கள் ஏத்து ஒலி எடுக்க வந்து அணைந்தார் அங்கனர்க்கு இடமாகிய பழம்பதி ஆவூர். அங்கனர் என்பது அம்மையான அதாவது நெற்றிக்கண்ணை உடையவர் என்பது பொருள் இருந்து, அடியவர்களிடத்திலே அன்பு செலுத்துவதற்காக தன்மை உடையவர் என்கின்ற அங்கனர், சிவபெருமானுக்கு அங்கனர் என்கின்ற ஒரு பெயர் இருக்கிறது. அப்படியே இடமாக இருக்கின்ற ஆவூருக்கு வருகிறார். இப்போ ஆவூருக்கு வந்ததை சொல்லிட்டாரு, அங்கேருந்து புறப்பு வந்தார். அங்கே போன அந்த இடத்துல பாருங்க, பணியும் அப்பதி பசுபதி சரத்து இனிது இருந்த மணியை, அங்கே வீற்றிருக்கின்ற மணி போன்றவராக இருக்கின்ற ஒளி பெருத்தவராக இருக்கின்ற பெருமானை உள்புக்கு வழிபாடும் விருப்பினால் வணங்கி உள்ள போனாரு. வழிபாடு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை இன்னும் வழிபாடு செய்யல, விருப்பினால் வணங்கி தலையில் தனிவில் காதலில், தனியாத அன்பு, பெருமான் மீது தனியாத தாகம் இருக்க வேண்டும், தனியாத அன்பு இருக்க வேண்டும். தனிவில் காதலில் தன் தமிழ் மாலைகள் சாத்தி, இந்த பாடலை சாத்தினார் என்று வரல,
மாலை சாத்தினார். ஆவூர் பசுபதீச்சரத்திலே சென்று இறைவனுக்கு தன் தமிழ் மாலைகள் சாத்தி அணி இலங்கிய சாத்தினாரு. அங்கிருந்து உடனே புறப்பட்டு அணி இலங்கிய திருநல்லூர் மீண்டு வந்து அணைந்தார். வழிபாடு செஞ்சுட்டு உடனே அங்க பக்கத்தில் இருக்கிற நல்லூர் என்கிற ஊரிலே வந்துகிறார். எவ்வளவு அளவுக்கு கிட்டிருந்து பார்த்த மாதிரி எழுதினார் பாருங்க சேர்க்கிறார். அங்கிருந்து இவர் புறப்பட்டது நம்முடைய பூவனூர்ந்து புறப்பட்டாரு. அப்படியே இந்த தலங்கள்லாம் பரிசனம் பண்ணார். அங்கே நல்லூர் இடத்துல வந்தார். நல்லூர் பக்கத்தில் இருக்கிற அடியார்கள் சொல்லியிருப்பாங்க, இங்கே பக்கத்தில் ஆவூர் பசுபதீச்சரம் இருக்கிறது, ஆவூர் இருக்கிறது, அங்கே போங்கன்னாரு. உடனே அங்கே வந்தார், பெருமானை வணங்கினார், பாடல் பாடினார், தங்கலை. எங்கே போயிட்டாரு? உடனே திருநல்லூர் வந்து. அப்புறம் நல்லூர் வந்து அடுத்த பதியம் போகிறபோது அப்போ வரும். ஆக இந்த சேக்கிராருடைய தன்மையில இருந்து இப்போ ஆவூர் பசுபதீச்சரத்திலே செய்தியை பார்க்கலாம். இது வந்து முதல் திருமுறையிலே நட்டப்பாடை தான். அருமையான பாடல். ஏற்கனவே நட்டப்பாடையே இன்னும் நம்ம கிட்டத்தட்ட 22 பதியங்கள் இருக்குது நட்டப்பாடையில். புண்ணியர் பூதியர் பூதநாதர் புடைபடுவார்தம் மனத்தார் திங்கள் கண்ணியர் என்றென்று காதலாளர் கைதொழுது ஏத்த இருந்த ஊராம் விண்ணுயர் மாளிகை மாடவீதி விரைகமள் சோலை சுலாவி எங்கோ பண்ணியல் பாடல் ஆராத ஊர் பசுபதி ஈச்சரம் பாடு நாவே. இந்த பதிகத்தில் முழுமையாகவே பசுபதி ஈச்சரத்தை நாவே நாவார பாடுவான்னு சொல்ல. இந்த பாட்டை நான் சொல்ல ஒவ்வொரு பாட்டிலையும் முழுமையாக நாவார பாடு. அதனால்தான் வாகீசர் வந்தோன்னு அந்த பாட்டை நான் எடுத்து முதலே சொன்னேன். திருக்கடைக்காப்பு சீர்சாலும் தேவாரம் திருவாசகமும் முறையாக செப்புகின்ற நான் வாயே நான் வாய். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாக்கு வாய் தான் நாக்கு. அப்போதான் நாக்கு, இல்லைனா வாய். மீதி எல்லாம் வெறும் வாய். திருமுறைகளை பாடுகின்ற நான் வாய் நான் வாய். இன்னொரு வார்த்தை, நான் வாய்னு தனியாக பிரிக்காது, ஒன்றா சேருங்க. ஒன்றா சேர்த்தா என்ன வருது? நான் வாய் படகு. எதுக்கு? முத்தி நகர் சேருவதற்கு. இது நம்ம வாழ்வியல தான் படகு அக்கறைக்கு போகிறதுக்கு உதவுது. இது முத்தி நகர் கொண்டு போய் சேர்வதற்கு. திருமுறையை முதையாக செப்புகின்ற நாவாயே நாவாயாம் பவக்கடலை கடந்து முத்தி நகர் சேருவதற்கே. அதுதான் இந்த திருமுறைகளுடைய பெருமையை. எப்போது தினமும் சொல்ல முடியல, இன்னைக்கு ஒரு வாய்ப்பு நான் பார்த்தேன். ஆக முத்தி நகர் சேருவதற்கே உருகின்ற தோணி நமக்கு. அந்த தோணியாக இருக்கின்ற முறைகள் திருமுறைகள். அதனால பசுபதி ஈச்சரத்தை நீங்கள் பாடுவீராக, அடியார் பெருமக்களே பாடுங்கள் என்று ஞானசம்பந்த பெருமான் நம்ம அறிவுறுத்துகிறார். பார்க்கலாம். புண்ணியர் பூதியர், புண்ணியம் செய்தவர்களால் தான் வந்து பூதி கிடைக்கும். பூதி என்பது ஐஸ்வர்யம்னு சொல்கிறோம். கவனம் இருக்குதா? விபூதின்னு சொல்ல மாட்டாங்க, ஐஸ்வர்யம்னு சொல்கிறோம். விபூதி தான். அப்போ அந்த விபூதியை ஐஸ்வர்யமாக கருதுபவர்கள் யாராக இருப்பாங்க? புண்ணியம் செய்தவர்களாக இருப்பாங்க. அதான் சொல்கிறார், புண்ணியர் பூதியர். இன்னொன்று, பூதி என்பதற்கே செல்வம் என்ற பொருள் இருக்குது தமிழ் இலக்கணத்தில், இலக்கியத்தில். பூதி என்பது செல்வம். பூதியர் செல்வம் உடையவர்கள். ஆக புண்ணியம் செய்தவர்கள், செல்வம் உடையவர்கள். பூதநாதர், பூதநாதர் அந்த சாமியை யார் வணங்கணுமா? பூதங்களுக்கு தலைவராக இருப்பவர்கள் வணங்கும். பூதங்களுக்கு தலைவராக இருப்பவர் யாரு? பசுக்களுக்கு தலைவர், பூதங்களுக்கு தலைவர். பூதங்கள் என்று சொல்கிற போது அவருடைய நாட்டிலே இருக்கிற 14 கணங்கள் இருக்கிற பூதங்கள் மட்டும் அல்ல. கைலையில் இருக்கிற பூதங்கள் குரட்பூதம், குட்டை பூதம், அதெல்லாம் நெட்டை பூதம்லாம் இல்லை. பஞ்சபூதங்களுக்கும் அவர் தான் தலைவர் இல்லையா? பசுக்களுக்கும் அவர் தான் தலைவர். ஆகையினால உடைபடுவாதம் மனத்தார் திங்கள். எப்படி பண்ணுமா? பெருமான இடத்துல பக்கத்தில் போகணுமா. உடைபடுவார் என்றால் அருகிலே செல்பவர்கள். உடைபடுவாதம் மனத்தார் திங்கள். எவர் ஒருவர்கள் சிவனுடைய அருகாமையிலே சென்று என்றால் பக்கம் நன்னி பரவுவர். இருக்குது, வீட்டில் இருக்கிறோம், வழிபாடு செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். வாய்ப்பு கிடைக்கிற போது ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அதான் சொல்றாரு, புடைபடுவார். புடைபடுதல் என்றால் பக்கம் நன்னுதல்.
பக்கம் நன்னி மனத்தார் என்றால் மனத்தாலே வழிபாடு செய்வருடைய திங்கள் கண்ணியர். திங்கள் என்பது நல்லா சந்திரன் தெரியும். கண்ணி என்றால் மாலை. தலையிலே திங்கள் என்கின்ற சந்திரனை மாலையாக உடையவர். கண்ணி என்றால் சிவபெருமானுடைய தலையிலே அணிகின்ற மாலைக்கு கண்ணின்னு பேர். திங்கள் கண்ணியர் என்றென்று. இப்ப யார சிவபெருமான் என்னன்னா சொல்றாங்க? புண்ணியர் பூதியர். அவர் தான் எல்லா செல்வம் உடையவர். செல்வன் என்பவர் சிவபெருமான் தான். அந்த சிவபெருமானை தவிர யாரும் இல்லை. புண்ணியத்துக்கு எல்லாம் காரணமாக இருப்பவர். இப்போ இது மொத்தமே சிவனை தான் குறிச்சு வந்தது. புண்ணியர் பூதியர் பூதநாதர் புடைபடுவார்தம் மனத்தார். 4 செய்தியை சொல்றாரு. புண்ணியங்களுக்கெல்லாம் சென்று சேருகின்ற இடமா இருப்பதும். இப்போ புண்ணியம் செய்தார்க்கு பூண்டு நீர்னு அந்த புண்ணியம் செய்கிற எல்லாம் அந்த புண்ணியத்துக்கெல்லாம் யார் காரணமாக இருக்கும்? அந்த புண்ணியத்துக்கெல்லாம் பசு புண்ணியம் அதாவது பதி புண்ணியமாக செய்கிறவங்க. அது பக்குவப்பட்டவர்களாம் என்ன பண்ணுவாங்களாம்? பதி புண்ணியமாக செய்வாங்களாம். அந்த புண்ணியெல்லாம் எங்கே போய் சேருமா? பெருமானை தான் போய் சேருமா. அதனால் புண்ணியர் அது நன்மை தீமைகள் பெருமானை போய் சேர்ந்துச்சுனாக்கா அதை நம்ம அனுபவிக்க வேண்டிய வேலை இல்லை சித்தாந்தப்படி. அதனால்தான் எல்லாமே இப்போ பதி புண்ணியமாக செய்கிற பக்குவம் எப்போ வரும்னாக்கா இதை நம்முடைய திருமுறைகளை எல்லாத்தையும் படிச்சுட்டு சித்தாந்தத்தில் எல்லாம் தெரிஞ்சு 36 தத்துவங்களையெல்லாம் கடந்து வந்தவங்க தான் முடியும். அந்த வகையிலே புண்ணியர் பூதியர் பூதநாதர் புடைபடுவார் தம் மனத்தார். 4 விஷயம் சொன்னார் பெருமானுக்கு சொல்லிட்டு. திங்கள் கண்ணியர், திங்களை சடையிலே தரித்தவராக இருப்பவர் என்று என்று பெருமானை இந்த செய்திகளெல்லாம் சொல்லி சொல்லி அடிக்கடி பாடணுமா, அடிக்கடி சொல்லணுமா. நேற்று சொன்னேன், இன்னைக்கு சொன்னேன். நேற்று சாப்பிட்டேன், இன்னைக்கு சாப்பிட்டேன், இன்னைக்கு வேற கூப்பிட்டு சாப்பிட்றது. நேற்று பல்லு வளர்க்கணும், இன்னைக்கு பல்லு வளர்க்க மாட்டேன்னு இருக்க முடியுமா? 2 நாளைக்கு தொடர்ந்து நம்முடைய உறுப்புகளை செய்யலன்னு டாக்டர்கிட்ட போகிறோமே. ஏன் அந்த வாயை வச்சு நீ பெருமானை பாடக்கூடாது? புண்ணி அதை என்று என்றென்று காதலாளர் பெருமான் மீது அன்பு உடையவர்கள் எல்லாம் கை தொழுது ஏத்த இருந்த ஊராம். இந்த ஊருக்கு தன்மை எவ்வளோ அழகா சொல்றார். அந்த ஊரிலே அடியார்கள் பெருமானை புண்ணியா பூதியா பூதநாடா பூதநாதா புடைபடுவாருடைய மனத்திலே இருப்பவரே திங்கள் கண்ணியா என்று என்று என்றால் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு முறை தொட்டினா 2வது முறை இல்லை 3வது முறை இல்லை. வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் தொழுதுக்குனே இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு மீதி நேரத்தை தொழுது கொண்டு கை தொழுது ஏத்த இருந்த ஊராம். அந்த ஊருடைய தன்மை சொல்லிட்டார். அடுத்தது அந்த ஊரில் என்ன எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தேன். அந்த ஊரில் இருக்கிறவங்களுடைய தன்மை சொல்லிட்டாரு. விண்ணுயர் மாளிகை மாட வீதி. விண்ணளாவிய மாளிகைகள், அந்த மாளிகைகள் சூழ்ந்ததாக இருக்கின்ற மாடங்களை உடையதாக இருக்கின்ற வீதி மாட வீதி. விண்ணுயர் மாளிகை விண்ணளாவு உயர்ந்த மாளிகைகளை உடையதாக இருக்கின்ற மாட வீதி. விரை கமிழ் சோலை. விரை என்றால் மனம், மனம் வீசுகின்ற சோலைகள் நிரம்பி இருக்கின்ற சுலாவி என்று. சுலாவுதல் என்றால் பரவி இருத்தல். சோலை எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்க தான் 4 செடி இருக்கும். பார்க்குன்னு சொல்லிக்கிறான். எங்கன்னு பார்த்தா பார்க்கு கூட ஒரு செடி இருக்கா சில நேரத்தில். எங்கேயாவது ஒரு இந்த நிறைய பார்க்கு டிஜிட்டல் பார்க்கு கண்ணாமண்ணா பார்க்கலாம் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ உலகத்தில் அந்த பார்க்கெல்லாம் அமைக்கிறாங்களா வழி அடுத்த நாள் இல்லை. நம்ம வீட்டில் ஒரு 10 நாளைக்கு இந்த மழை காலத்தில் 10 நாளைக்கு பின்பக்கம் போய் அந்த செடிங்களை பிடிங்கி போடலனாக்கா தேவையில்லாத செடி இறங்க வந்துடும். அதுதானே உலகம். அன்னன்னைக்கு கைப்பட்டா கண்ணாடி செயல்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டும். ஆகையினால விண்ணுயர் மாளிகை மாட வீதி விரை கமிழ் சோலை. மனம் வீசுகின்ற சோலைகள். சுலாவி என எங்கெங்கும் பரவி இருக்கிறது. சுலாவுதல் என்றால் பரவுதல். பரவி எங்கும். அது மட்டும் இல்லை, அந்த சோலைகள் மட்டும் இல்லை, மனம் கமழ பன்னியல் பாடல். பண்கள் அமைத்து இசைத்து பாடுகின்ற பாடலை பாடிக்கொண்டே இருக்கிறாங்களாம். பன்னியல் பாடல் அறாத ஆவூர் பசுபதி ஈச்சரம். அப்படிப்பட்ட பசுபதி ஈச்சரத்தை அந்த ஊரிலேயே இருக்கிறவர்கள் எல்லாம் அந்த பாடலை தொடர்ந்து பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். நீயும் அந்த பசுபதி ஈச்சரத்தை பற்றி பாடு, நாவே பாடுவாயாக. அருமையான செய்தி. அத்தகைய ஊரில் விளக்கின்ற பெருமானை நீ பாடு. என்ன பெருமானை பாடினால் எல்லா செய்திகளும் அவர் கொடுப்பார். அதனால் அடுத்தது இப்போ பன்னியர் புண்ணியர்னு சொல்லி சொன்னார். அடுத்தது பாருங்க, அது மட்டும் இல்லை, பெருமானை எவரும் பாடினா என்ன லாபம் கிடைக்கும் அப்படியே டெவலப் பண்ணுறாரு பாருங்க. முத்தியர், அவர் என்ன கொடுப்பார் நமக்கு? முத்தியர்
இதான் இன்பத்தையும் கொடுக்குறாரு. செல்வம் இன்பம் கொடுப்பாருன்றாங்க, செல்ல எல்லாம் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, கடைசியா இருக்கிற பெரிய இன்பம் எது? முத்தியர். அவர் முத்தி கொடுப்பதற்கு அவருக்கு தான் அதிகாரம். சிவன் ஒருவனை தவிர வேறு எவருக்கும் முத்தியை கொடுக்கின்ற அதிகாரம் இல்லை. இது சைவத்தினுடைய திடமான சிந்தனை. முத்தியர், மூப்பிலர், அவருக்கு மூப்பே கிடையாது. அவர் எப்போ வயசான போனால் அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது. எத்தனை வருஷம், அந்த வருஷம் இந்த வருஷம் சொல்ல முடியாது. மூப்பிலர் ஆப்பின் உள்ளார். இந்த ஆப்பின் ஒரு போறாங்க பார்த்தீங்களா, கன்றாப்பூரில் இருக்கிறாராம். அவர் ஒரு தலத்தை குறிக்கிறாருங்க. ஆப்பின் உள்ளார் கன்றாப்பூர் நடுதறியை காணலாமேன்னு வருது இல்லைங்களா. அதனால் ஆப்பு என்றால் கன்றாப்பூர் என்கின்ற தலத்திலே இருப்பவர். ஆப்பின் உள்ளார் முக்கண்ணர், சொல்ல வேண்டியதே இல்லை. முக்கண்ணர், 3 கண்களுடையவர். தக்கந்தன் வேள்வி சாடும் அத்தியர். இங்க ஒரு குறிப்பு கொடுக்குறாருங்க. இவர் ஒரு தண்டபணி தேசிகர் தான், அதை நான் சொல்ல அப்புறம். தக்கந்தன் வேள்வி சாடும் அத்தியர். தக்கனுடைய வேள்வியை சாடினார். நல்லா தெரியும், திருவாசகத்தில் சொல்றோம். தக்கனுடைய வேள்வியை பல பேருக்கு துன்பத்தை கொடுத்து சாடினார், வேள்வியை சாடினார். ஆனா அவர் யாருன்னா அத்தியர். ஒரு உரையாசிரியர் அத்தி என்றால் யானை போன்றவன் சொல்லிட்டார். சரியா? அத்தியர் அப்படியே சொல்லிடுறோம். என்றென்று அடியேத்தும் தக்கனது வேள்வியை தகவத்தராயிருக்கின்ற பெருமான் யானை போன்ற பலம் பொறிந்தவர் என்று எல்லோரும் சொல்லுகின்ற பெருமான் அவர் யாரா இருக்கிறான்? ஐயன். எல்லோரும் ஏத்துகின்ற ஐயன் என்றால் மேலானவன். அவர் எங்க இருக்கிறாராம்? அனங்கோடு. உமையம் ஒரு பாகராக இருந்து கொண்டு இருக்கிறார். அனங்கோடு இருந்த ஊர். இப்ப இந்த ஊர்ல என்னெல்லாம் செய்யலாம் சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட பெருமான் இருக்கிறார். தொத்தியலும் பொழில். அந்த ஊர்ல என்னெல்லாம் சிறுது பாருங்க. தொத்து என்றால் பூங்கொத்து. தொத்தியலும் பொழில் மாடு வண்டு. தொத்தியலும் பொழில் மாடு என்கின்றால் பூக்கொத்துகள் நிறைந்த சோலைகளுடைய பக்கத்திலே. மாடு என்றால் பக்கத்தில். இந்த மாடு என்பது பக்கம். சார் எங்க சார் இருக்குது இலக்கியத்தில்? உதாரணம்னா ஆஞ்சநேயர் இலங்கையில போய் எல்லா இடத்தையும் தேடுறார். ஆஞ்சநேயர் இலங்கையில போய் எல்லா இடத்தையும் தேடுறார். ராவண ஊர்ல எல்லா இடங்களையும் தேடிவிட்ட பிறகு கிடைக்கல. கடைசியா இந்த அம்மா இருக்கிற சோலைங்கிற வர்றார். அந்த சோலையில போய் ஒரு மரத்துல உட்கார்ந்து ரொம்ப வேசனைப்படுறார். யார அந்த அங்க போய் அங்க நின்று பார்க்கிறார். பார்க்கிற போது ஒரு உறுதி எடுக்கிறார். இது வரைக்கும் பார்த்தோம் இல்ல, பெருமானை நான் சேதையோடு வருகிறேன்னு சொல்லிட்டு வந்தோம். அவர் எதிர போய் நான் தனியா நிற்க முடியாது, எனக்கு வெக்கமா இருக்கு. நான் அவர் ராமர் எதிர போய் நான் நிச்சயமாக நிற்க முடியாது. ஆகையினால ஒரு உறுதி எடுக்கிறார். அங்கிருந்து பாடுறாராம். அந்த இந்த மாடுன்ற சொல்லுதான் வரேன் நான். மாடு நின்ற அம்மணி மலர் சோலையை மருவி தேடி இவ்வழி காண்பனேல் தீருமென் சிறுமை சொல்றாரு. மாடு என்றால் இங்க பக்கத்திலே, இங்க பக்கத்திலே இருக்கின்ற இந்த சோலையை ஊடுருவி பார்த்து தேடி இங்கே காண்பேனேயானால், அந்த சீதாதேவியை கண்டுபிடித்து விட்டேனேயானால் என்னுடைய சிறுமை தீர்ந்து விடும். அவளை அழைத்து சென்று ராமபிரானிடம் காண்பித்து விடுவேன். ஆனால் இல்லை என்றால் என்ன செய்வேன்? வீடுவேன். நான் ராமரை போய் சந்திக்க மாட்டேன். சீதை இங்க கிடைக்கலன்னா எல்லா இடத்தையும் தேடிட்டேன். ஆனால் நான் என்ன செய்வேன்? சந்திக்க மாட்டேன். சந்திக்க முடிய தைரியம் இல்லைன்னா அப்புறம் நான் ராவணன்கிட்ட சரண்டர் ஆயிடுவேன், நான் கட்சி மாறிடுவேன். நான் இல்லை, வீடுவேன், இறந்து விடுவேன். ஆனாலும் சும்மா போக மாட்டேன். ஆனா சும்மா நான் செத்து போறதுக்கு ஒரு காரியம் செய்வேனா. இலங்கை இவ்விலங்கல் மேல், அங்க பெரிய மலை இருக்குது, அந்த மலை மேல இலங்கைய ஒரே போடா போட்டு ரெண்டுத்தையும் ஒன்னாக்கி துவசம் பண்ணி காலி பண்ணிட்டு நானும் செத்துருவேன். எந்த அளவுக்கு உறுதி இருந்திருப்பார் தூதன் ராமதூதன். எது சொன்ன மாடு நின்ற என்றால் அருகிலே இருந்த அந்த சொல்லுக்காக இது வந்தது. ஆக இந்த மாடு, அருகிலே இருக்கின்ற வண்டு, அந்த இடத்திலே பக்கத்தில் இருக்கிற வண்டு என்ன போதான் துதைந்து எங்கும் தூமது பாய் கோயில். வண்டுகள்
மலர்களிலே புகுந்து புகுந்து தேன்களை எடுத்துக்கொண்டு வருகிறது. தேன் அங்கங்க சுரிந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட தன்மை உடையதாக இருக்கின்ற சிவ துதைந்து வண்டு துதைந்து எங்கும் தூமது பாய் கோயில் பத்துமை பாடல் வராத ஆவூர் பதிபதிக்கும். இந்த பாட்டை நான் அப்படியே வசனமா படிச்சா எனக்கு வரல. பார்த்தீங்களா? பாட்டை பாடினாதான் வரும். பாருங்க. தொத்தியலும் பொழில் மாடு வண்டு துதைந்து எங்கும் தூமது பாய கோயில் பத்திமை பாடல். ஆக சோலைகள் எப்படி இருக்கிறது? பூத்து இருக்கிறது. வண்டுகள் ரீங்காரம் செய்கிறது. மதுக்களை எல்லாம் உண்கிறது. எவ்வளோ மருந்து அது உண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமாக மந்துகள் எல்லாம் அந்த ஆலைகள் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது. அங்கே எங்கும் துதைந்து அங்கே என்ன நெருங்கி இருக்குது அந்த கோயிலில் பக்திமை பாடல் அறாத ஆவூரம். போன பாட்டில் என்ன சொன்னார்? பன்னியல் பாடல் சொன்னார். இந்த ஆவூர் பசுபதி சேரத்தில் எவ்வளோ அளவுக்கு இந்த பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா பாருங்க. பதியங்களுக்கு முதல்ல பன்னியல் பாடல். நீங்கள் இந்த அந்த பேப்பரில் வச்சுட்டு ஒவ்வொரு பாட்டிலையும் கடைசியில் இந்த பாடலுக்கு என்ன அடைமொழி கொடுக்குறான்னு பார்த்தா பன்னியல் பாடல். இந்த பாடலே பத்திமை பாடல் அறாத ஆவூர் பசுபதி சரம் பாடு நாவே. ஒவ்வொரு பாடலையும் நாவார பசுபதி ஈச்சரத்தை பாடுவீர்களாக என்ன சொல்றான். ஆக பத்திமை பாடல் அறாத ஆவூர். இப்போ முதல்ல பன்னிமை பாடல் சொன்னார், பத்திமை பாடல் சொன்னார். இதில் ஒரு தனி இதில் ஒரு தண்டபாணி தேசியர் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காருங்க. தக்கன் வேள்வியை இப்போ நியாயமாக சிவபெருமான குறிப்பு சொல்கிற போது இந்த இடத்துல அத்தியர் என்று சொல்லியிருக்கார். அத்தியர்னு வந்து பார்த்தீங்களா? அத்தியர்னா அத்தி என்றால் யானை யானை போன்றவர்ன்ட்டு வர்த்தமான முறையில் எழுதிட்டாங்க. யானை போன்று பலம் உடையவர். இங்கே இவர் இரவலரான். அதிதி இரவலருக்கு ஈயபவர். அதனால் அந்த அதிதி என்பது வந்து அத்தி என்பதனுடைய அதிதி என்கின்ற அதி என்பதனுடைய அடிச்சொல்லாக இருந்தது தான் அத்தி. அத்தி என்றால் இரவலர், கொடுப்பதை ஏற்பவரான். இந்த வந்து ஏற்பவர் போடுறேன். இரவலர் நம்ம வாங்கக்கூடியவர். புறவலர் என்பவர் கொடுக்குறவங்க. இரவலர் என்பவங்க ஏற்பவர்கள். இவர் என்ன ஏற்பவர் என்னால் நியாயமா வேள்வியிலே என்னெல்லாம் கொடுக்குறாங்களோ அவிர்வாகத்தை ஏற்பதற்கு சிவ வேள்வியிலே அந்தணர்கள் கொடுக்கின்ற ஆகுதியை ஏற்கின்ற தகுதி படைத்தவராக இருக்கின்ற பெருமான் அவர் என்ன பண்ணார்னா வேள்வியை சாடினாராம். இந்த தொனி தோன்றுமாறு செய்திருக்கிறார் என்பது தக்கன் வேள்விகன் அழிக்கும் ஆவியை ஏற்கும் இரவராயிருந்தும் வேள்வியை அழித்தது சாலது என்னும் பழி தோன்ற கூறியது. சொன்னவர் யாரு? ஞானசம்பந்த பெருமான். யார் அவரு? வேதியர். அதன் இல்லையா? வேள்வியிலே கொடுக்கின்ற அவிர்வாகத்தை ஏற்பதற்கு உரியவராக இருந்த பெருமானும் ஒரு சூழலிலே ஒரு காரியத்தை பொருட்டு வேள்வியை சாடி இருக்கிறார் என்கின்ற ஒரு குறிப்பு தோன்ற அவர் கூறியதாக கருதுகிறார் தண்டமணி தேசிகர். ஆமா, அதான் பலம் உள்ளவர்ன்றதுக்காக சொல்லிடுறாங்க. அதாவது எவ்வளோ செய்தி பாருங்க. அடுத்த பாடல். பொங்கி வரும் புனல் சென்னி வைத்தார் போம்படி வந்து இழிவு ஏற்றமானார். இப்போ நம்ம வந்து சொல்லுவாங்க சாதாரணமாக சித்தாந்தமாக சொல்ல போனாலும் வழக்கமாக சொல்லுவாங்க, அவர் லைஃப் இஸ் ஜஸ்ட் டிராவல். இங்கிலீஷ் சொல்லிட்டுனா நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இந்த பயணத்திலே இந்த மனிதன் என்கின்ற காலிலே நடந்து கொண்டு இருக்கிறோம். அதை வச்சு பயணம் செஞ்சுக்கிறோம். இதுதான் நம்ம பயணம் செய்கிறோம். அதுதான் சொல்றார் பாருங்க. பொங்கி வரும் பூனல் சென்னி வைத்தார். பொங்கி வருகின்ற கங்கையாகிய நீரை தன்னுடைய தலையிலே வைத்தவர் என்ன பண்றாராம்? அவரு போம்படி வந்து இழிவு ஏற்றமானார். இப்போ நம்ம இங்கே என்ன இருக்கணும்? இந்த பிறவி, மனித பிறவி, நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்தோம். இப்போ அதுலேருந்து இந்த பிறவி வந்துருக்கிறோம். இந்த பிறவி அடுத்தது வேற ஒரு பிறவிக்கு போவோம். அந்த பிறவியில் இருக்கிற நமக்கு என்னென்ன நடக்குதுன்னாக்கா போம் வழி என்றால் இந்த மானிட பிறவி.
வினை கழிவதற்காக பெருமானை கொடுத்தது. இந்த பிறவி கொடுத்தவர் பெருமான். இதில் என்ன பண்ணுறான் அவரு, இந்த பிறவி நம்ம கொடுத்தது இல்லாத வந்து நாம் போகின்ற வழியிலே நம் உடன் இருந்து இழிவு ஏற்றமானார். இதிலே சில நேரத்திலே நமக்கு இழிவு ஏற்படும், ஏற்றம் ஏற்படும். இந்த இழிவு ஏற்றம் என்பது, ஏற்றம் என்பது உயர்வு, இழிவு என்பது சாதாரணமாக தெரியும். இழிவு இறக்க குறைச்சல். அது என்ன பண்ணால் இழிவு ஏற்றம் என்பதற்கு நன்மை தீமை, நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் இழிவு ஏற்றம் என்பதற்கு நன்மை தீமையாகவும் இருப்பவர் யாரு? பெருமான் தான். நமக்கு நன்மை தீமை எல்லாமே கொடுக்குறவர் யாரு? இந்த பயணத்தில் நமக்கு, இந்த பயணத்தில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு ஏஜென்ட் அவர் தான். பெருமான் தான் ட்ராவல் ஏஜென்ட். அவருக்கு தெரியும் எங்கெங்கே ஷார்ட் எடுக்கணும், எங்கே நிறுத்தணும், எங்கே ஏற்றணும், எந்த ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் போடணுமா, எந்த ஹோட்டலில் போடணும், இல்லைன்னா பிளாட்ஃபார்மில் போடணுமா, எல்லா விதத்தையும் பார்த்துனே வர்றாரு. அவர் தான் இழிவு ஏற்றம் கொடுத்து இதில் இருக்கிறதையும் இது ஒரு கணக்கு போடுவார். இன்டம்பிரேஷன் கணக்கில் அது வேற எழுதி வச்சு அடுத்த பிறவிக்கு எங்கே போகணும் கொடுப்பாரான். ஆக இவர் பெருமாள் போகும் வழி என்றால் இந்த மாநில பிறவிலே நாம் செல்லுகின்ற பயணமாகிய இது, இந்த உயிர் செய்கின்ற பயணம் மானிட பிறவி, இந்த பிறவி. அதனால் இதிலே இழிவு ஏற்றமாக இருந்து கொண்டு அதையெல்லாம் கணக்கிட்டு இருக்கின்ற பெருமான் அவர் இங்குயர் ஞானத்தார் வானோர் ஏத்தூர். இந்த ஊரில் உயர் ஞானத்தார் ஏற்றுகின்றார்கள். உயர்ந்த ஞானத்தை அடைந்தவர்கள் ஏற்றுகின்றார்கள். உயர் ஞானம் பெற்றவர்கள் என்றால் எல்லாமே பசு புண்ணியமாக செய்கிறவங்க. இது இப்போ பதி புண்ணியமாக செய்கிறவங்க. பதி புண்ணியமாக செய்கிறவங்க தான் ஞானம் பெற்றோர். இப்போ போம் வழியில் இருக்கிற இந்த பிறவியில் எல்லாரும் வந்து பசு புண்ணியமாக இருக்கிறவங்க, பசு புண்ணியமாக இருந்தாங்கன்னாக்கா அவங்க என்ன இழிவு ஏற்றம் இதெல்லாம் கூட இருந்து கணவர் பார்க்குறாரு. ஆனால் இங்கே ஞானத்தார்கள் அது மட்டும் இல்லை, இங்கு உயர் ஞானத்தார் வானோர், பூமியிலே இருக்கின்ற உயர்ந்த ஞானம் உடையவர்களும், வானோர் என்றால் வானலோகத்தில் இருப்பவர்களும் ஏத்துகின்ற ஊர், ஏத்து ஊர் இறைவன் எனும், இறைவன் என்றும் இருந்த ஊராம். இறையவர், இறைவராக இருக்கின்ற பெருமான் என்றும் இருந்த ஊர். 24 hours இருக்கு, ஆல் ஹவர்ஸ், ரவுண்ட் த கிளாக்னு சொல்லுவாங்க. எல்லா நேரத்திலும் இருக்கின்ற ஊர். ஊர் அது சொல்லிட்டார். அடுத்து சோலைகள் சொல்றார். தெங்குயர் சோலை சேர், தென்னை மரங்கள், தெங்கு தென்னை மரம், தெங்குயர் சோலை சேர் ஆலை சாலி. ஆலை எப்போ சொல்லிட்டாலுமே ஆலைகள் என்றால் கருப்பாலை, கரும்பை குறிக்கும். ஆலைகள் இருக்கிறால் கரும்பு. அடுத்து சாலின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, சாலி என்பதற்கு சென்னல் என்று பெயர். சாலி என்பது சென்னல். கரும்பு, தென்னை இவைகள்லாம் இருக்கிற சோலை, சென்னல், திளைக்கும் விளைவயல் இவைகள் நிறைந்ததாக இருக்குதும். இவளெல்லாம் அந்தந்த வயலிலே அங்கங்கே மரங்கள் இருக்கிறது. என்னென்ன மரம் இருக்குது? கரும்பு இருக்கின்றது. அடுத்தது தென்னை மரங்கள் இருக்கிறது. அதுமல்லாது இப்போ சாலி என்கின்ற சென்னல் விளைவிக்கிறது. இவைகளெல்லாம் விளைவிக்கின்ற வயல்கள் இருக்கின்றது. திளைக்கும் விளைவயல், நன்சை புன்சை இல்லை, என்ன அருமையாக விளைவயல் சேரும். அது மட்டும் இல்லையா, வயல்கள் சேர்ந்து இருக்கிறது. இன்னொன்று பொய்கை, குளம். இப்போ இந்த பொய்கைன்னு வந்தால் மட்டும், குளம்னு சொன்னால் நீர்நிலைலாம் பொதுவான போச்சு. இந்த பொய்கை என்ற சொல்லில் ஒரு தனி பொருள் இருக்குது. எங்கெல்லாம் பொய்கை என்று வருகிறதோ மானிடர் ஆக்காத நீர்நிலை, இயற்கையாக உருவாகின்ற நீர்நிலைக்கு பொய்கை. இது என்ன அருமையான ஒரு அர்த்தம் கொடுத்துருக்காரு பாருங்க தண்டபாணி தேசிகர் உரை தான். பங்கையம் அதாவது திளைக்கும், அதாவது செங்குயர் சோலை சேரும் பொய்கை, பொய்கை இருக்கின்றது. அந்த பொய்கையில் தானா உருவான பொய்கையில் யாராங்களாம்? பங்கைய மங்கை விரும்புமா ஊர். அந்த ஒரு பெண்ணு விரும்புகிறாளாம், இந்த ஊரை ரொம்ப விரும்புகிறாள். அந்த பெண்ணு யாருன்னா பங்கைய மங்கை, மகாலட்சுமி. பங்கைய மங்கை என்றால் இங்கே மகாலட்சுமி திருமகள். திருமகள் தாமரையிலே வீற்றிருக்கிறவளாக இருக்க, பங்கயம் என்றால் தாமரை, அவள் விரும்பியிருப்பவளாகிய விரும்பும் ஆவூர் பசுபதி ஈச்சரம் பாடு நாவே. இந்த ஊருக்கு என்னென்ன சொல்றாரு பாருங்க. உயர் ஞானத்தார் வானோர்கள்லாம் ஏத்துகிறார்கள். இந்த ஊரில் போய் நீ பசுபதி ஈச்சத்திலே பாடு என்று சொல்லுகிறார்கள். இதில் ஒரு சிறப்பான செய்தி என்ன, பொய்கைக்கு நல்ல கருத்து ஒன்று கிடைச்சிருக்குது. மாநிலங்கள் ஆக்காத இடம். திருமகளும் விரும்பி இங்கே விரும்புகிறார்கள்னா என்ன, செல்வம் நிறைய இருக்கிற இடம் அர்த்தம். அடுத்தது தேவியோர் கூறினர், அர்த்தம் நல்லா புரியும். உமையொரு பாகர்,
ஏறது ஏறும் அவருடைய வாகனம் ஏறு. செலவினர் ஏறது ஏறும் செலவினர். செலவுன்னாக்கா பயணம் செய்பவர் அர்த்தம். ஏறது ஏறும் செலவினர் வச்சுக்கணும். அவர் என்ன பண்ணுவார்? பயணம் செய்வதாக இருந்தால் எதன் மீது ஏறி பயணம் செய்வார்? ஏற்று வாகனர்னு சொல்கிறோம் இல்லையா, ஏரின் மீது பயணம் செய்வார். அவருடைய கார் அதுதான். நல்குறவு என்னை நீக்கும் ஞானசம்பந்தர் தன்னுடைய சுயேது. நல்குறவு என்னை நீக்கும், எனக்கு இருக்கிற நல்குறவுக்குள்ளாம் எனக்கு இருக்க. நல்குறவு என்றால் இங்கே வந்து எனக்கு வருகிற வறுமை. நல்குறவு என்பதற்கு வறுமை. சார் என்ன சார் ஞானசம்பந்தருக்கு வறுமை எங்கன்னு சார் அப்படின்னா, சாதாரணமாக நல்குறவுன்னா வரும், நல்கூர்ந்தார் நல்குறவுன்றதுதான். ஆனால் ஞானசம்பந்தருக்கு என்ன சொல்கிறாரு, இந்த நல்குறவு என்பதற்கு அஞ்ஞானம்னு ஒன்று. அஞ்ஞானத்திலே இருந்து என்னை மீட்டெடுக்கக்கூடியவர், வறுமையில் இருந்தும் மீட்கக்கூடியவர். இந்த நல்குறவு என்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள் இருக்கிறது. ஒன்று வறுமை, மற்றொன்று அஞ்ஞானம். அஞ்ஞானத்திலே இருந்து மீட்டெடுப்பவர். சார் ஞானசம்பந்தருக்கு நல்குறவில் மீட்டெடுக்கிறார் சார், ஞாபகம் இருக்கா? ஞானசம்பந்தருக்கு ஒரு இடத்துல பணம் ஓணும்னு போச்சு, கேட்கவே இல்லை. அப்பா யாக செய்யறதுக்கு கேட்குறாரு. இடரினும் தளரினும் எனதொடு நோய் தொடரினும் ஊன கடல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துரை அரணே. பாட்டு பாடின பாட்டு. ஆக எனக்கு வறுமை வரும் போல தீர்த்து கொடுப்பார். நான் கேட்கறதே கொடுத்தாரு, பொற்கிழி கொடுத்தாது. ஒரு பூதம் வந்து வைத்ததோர் கிழி. அப்ப எனக்கு இருந்த வறுமையும் தேத்தாரு. ஆரம்பத்திலேயே உமையம்மைய பாலை கொடுத்து ஞானத்தையும் கொடுத்துட்டாரு. ஆக அஞ்ஞானத்தையும் வரும், இந்த ரெண்டுக்கும் இவருக்கு உதவி செஞ்சார் என்பதை நமக்கு சொல்லலாம். ஞானசம்பந்தருக்கு தான் கேட்டு வாங்கினாருன்றது நிறைய இடத்துல வராது. சுந்தரருக்கு பர்ஸ் மாதிரி சாமி. அவர் ஏடிஎம் கார்டு மாதிரி எங்கே போனாலும் கேட்பார், கொடுத்துருவார். அவர் தான். ஆனால் கார்டு மட்டும் பாஸ்போர்ட்டே கிடையாது. இல்லை அதான் இல்லை இவர் அது இல்லை. அவருடைய வாழ்க்கையில் ஞானசம்பந்தர் அதுதான் இந்த இடத்துல வந்து ஞானசம்பந்தர் கேட்காதையே கொடுத்து தான் தீரணும்னு ஒரு தீர்மானத்தில் வந்துருக்குறார். அதனால் இது கூட கேட்டாருன்னே இல்லை. அங்கே போய் பாடுறாரு, அப்படியா அப்படின்னு பாரு. ஆனால் இந்த இடத்துல அவர் உரைகாரர் எனக்கு இருக்கிற நல்குறவை தீர்க்கக்கூடியவர் என்பது நானாக தான் அந்த பாட்டை எடுத்து எழுதினேன். நல்குறையை தீர்க்கக்கூடியவர்னால இடரையும் தலைநடை பண்ணி சொன்னேன். அடுத்தது பாருங்க, நல்குறவு என்னை நீர்க்கும் ஆவியர், எனக்கு ஆவி போன்றவர், உயிருக்குள் உயிராக இருப்பவர் பெருமான். எல்லாருக்கும் தான் இருக்கிறாரு. இப்போ நமக்குலாம் உயிருக்குள் உயிரா இல்லைன்னா அவர் இல்லைன்னா இயங்குமா? நான் உயிர் எல்லாருக்கும் தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் இருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. ஞானசம்பந்தருக்கு தெரியும். வேற ஒன்று, உயிருக்கு உயிராக இருப்பவர் அந்தணர். அந்தணர் என்பதற்கு இங்கே முனிவர்னு பேர். முனிவர் என்றால் துறந்தவர்கள், இறைவனை சதா சர்வகாலம் தேடுபவர்கள் முனிவர். அவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாராம்? அல்ல தீர்க்கும் அப்பனார். இத்தகைய தன்மை உடையவர்களுக்கெல்லாம் வருகின்ற அல்லர்களை தீர்ப்புகின்ற தந்தையாக இருப்பவர். அங்கே அமர்ந்த ஊராம், அவர் இருந்து அமர்ந்து இருக்கிற ஊர். இந்த ஊர் எவ்வளவு செய்தி சொல்றார் பாருங்க. ஆவியர், அந்தனர், அல்லர் தீர்க்கும் அப்பனார், அங்கே அமர்ந்த ஊராம். அதுக்கப்புறம் ஊர் வளத்தை சொல்றாரு. பூவியலும் பொழில் வாசம் வீச, பூக்கள் நிறைந்ததாக இருக்கின்ற அங்கே இருக்கிற சோலைகள் எல்லாம் நன்றாக மலர்களுடைய வாசம் வீசுகின்றதாம். அங்க புரிகுழலார், சடை உடையவர்களாக இருக்கிற பெண்கள் எல்லாம் சடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கலாம். புரிகுழலார், அலங்காரம் புரிந்த குழலை உடையவர்கள். புரிகுழலார் சுவடு ஒற்றி முற்ற, அவர்கள் என்ன பண்றாங்களா? நிக்கிறாங்களா? சுவடு ஒற்றி, கையை ஓட்டினா தாளம், சுவடி ஓட்டினா காலை எடுத்து கீழே மேலையும் போட்டு எடுத்தாக்கா
சுவடு ஒட்டினா நடனம். சுவடு ஒற்றி, பாதங்களினாலே ஒற்றி, சுவடு ஒற்ற அந்த பாடுறாங்களாம் பாட்டு. இந்த பாடுன்னு சொல்லின்னு வந்தார, இந்த இடத்துல பாடுன்றதுக்கு எவ்வளோ அடைபாடு பார்த்தீங்களா? பெண்கள் எல்லாம் காலினாலே அடியெடுத்து ஆடு வேண்டும் என்ற தன்மை தோன்றும்படியாக பாடுகிறார்கள். சுவடு ஒற்றி முற்ற, சுவடு ஒற்றி முற்ற, அவர்கள் ஒற்றி 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 அப்படின்னா ஆகுதுன்னா தானா கால ஆடணும்னு இருக்குதான். அப்படின்னா ஆகுதுன்னா பாட்டு அவ்வளவு தாளக்கட்டோடு இருக்குதுன்னு அர்த்தம். என்ன தன்மை பாருங்க. சும்மா இருக்கிறவங்களுக்கு தலையாசிக்கிறது. நமக்கே சர்க்குரு பாடினாங்க நம்ம கை சும்மா இருக்கவே இருக்காது. அட்லீஸ்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல தட்டும். காரணம் அதுதான், அது தலையா அசையும். அதுபோல சுவடு ஒற்றி முற்ற பாவியல் பாடல், அத்தகைய வகையிலே அங்க பாடிக்கொண்டிருக்கிறாராம். இது வரைக்கும் பாடினார் பாடினார்னு சொன்னாரு. இப்ப இங்க பாடுறதுக்கு பண்ணோட பாடுகிறார்கள், தாளக்கட்டோடு பாடுகிறார்கள், அந்த வண்ணங்களை எல்லாம் சேர்த்து பாடுகிறார்கள். இந்த பாடலை கேட்ட உடனே பெண்களுடைய கால்கள் தானாக எழுந்து தாளம் போடுகிறது. பாவியல் பாடல் அறாத ஊர், அப்படிப்பட்ட ஊரை நீயும் பாடப்பா. பெருமாள் சொல்றார் பாரு, பசுபதி ஈச்சரம் பாடு நாவே. ஆனா ஞானசம்பந்தர் அங்க இருக்கிறவங்களாம் பாடுன்னா உன் வந்த வேலையை பார்த்து போயான்னு சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய நாவுக்கே சொல்லி கொடுக்குறார். இப்போ பசுபதி ஈச்சரம் பாடு நாவேன்னா ஊரில் இருக்கிற நாவலையும் கூட சொல்லியிருக்காரு. அவர் எப்பவுமே ஞானிகள்லாம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்பிளிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க திருவள்ளுவர். அதெல்லாம் நம்ம தான் வந்து கேட்ச் பண்ணிக்கணும். இல்லைன்னா போச்சு, மழை பேஞ்சிக்கினே தான் இருக்குது. சேமிச்சு வைக்காது யார் தப்பு? அதுதான் அவங்க பாட்டுக்கு திருவள்ளுவர் பொழுது கொண்டே வருகிறார்கள். பசுபதி ஈச்சரத்தை நாம் பாடுவோம், நாவார பாடு. இது ஞானசம்பந்தர் டைரக்டா பாடுன்னு தான் சொல்றாரு. அந்த ஊர்ல இருக்கிறவங்க இப்படிலாம் பாடுறாங்க, அவங்களாம் பாடுறாங்க இல்லையா? அவங்க புண்ணியம் பண்ணவங்க இல்லையா? பக்தி உடையவர்கள் இல்லையா? ஞானிகள் இல்லையா? நம்ம ஏன் பாடக்கூடாது? அதனால நாவே நீயும் பாடு, நானும் பாடுறேன், நீயும் பாடு. எவ்வளவு பெரிய கொள்கை பாரு. அடுத்தது ஐந்தாவது பாடல். இந்தனையும் சடையார் விடையார் இப்பிறப்பு என்னை அறுக்க வல்லார். தனக்குத்தானே எவ்வளவு சொல்லிடுறாங்க. நெஞ்சோடு கிளத்தல்னு ஒரு கிளை வரும் இதுல சங்க இலக்கியங்கள்ல. நெஞ்சோடு கிளத்தல், நெஞ்சோடு சொல்லிப்பாங்க, நெஞ்சுக்கு உரைத்தது. இங்க இது வந்து நாவுக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு, நமக்கு சொல்ற மாதிரி தான். அது வேற ஒண்ணும் இல்லை. இந்த அணை, இந்து என்றால் நல்லா தெரியும், இந்துமதினு பேருக்கு பொண்ணு இருக்கும். இந்துமதி சொல்லுங்க, இந்துமதினா என்ன? இந்துனாலும் சந்திரன், மதினாலும் சந்திரன். அதுக்கு பேரு இரு பெயர் விட்டு பண்பு தொகை. ரெண்டு பெயரும் ஒன்னா வச்சுட்டு அது ஒரே பேர் நம்ம இந்துமதின்னு சொல்றாங்க. ஆனா இங்க வந்து இந்து அணையும் சடை, பெருமான் சந்திரன் விரும்பி இருக்கின்ற சடையான். அணைதல் என்றால் அதுவா வந்தது, இவர் எடுத்து வச்சுக்கல. இந்து அணைதல், அணையும் சடையார், சடையார் விடையார், போன பாட்டு சொல்லிட்டோம், விடையார் இப்பிறப்பு என்னை அறுக்க வல்லார். ஒரு சூட்சுமம் சொல்றார், இப்பிறப்பு என்னை அறுக்க வல்லார். இப்ப பிறந்திருக்கிறன பிறப்பு இனிமேலு இதோட சரி. இப்பிறப்பு பிறந்திருக்க பிறப்பு என்னை இனிமேல் அறுக்க வல்லார். நான் இனிமேல் பிறவாத தன்மை எனக்கு கொடுக்கக்கூடியவர். போல்டா சொல்றார் பாருங்க, உண்மைதான். அப்படியும் அவங்க அப்பா பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சாரு. அது கல்யாணத்துக்கு ஒரு ஏன் ஒத்துக்கினார் 3 பக்கம் எழுதுறாருங்க ஒரே ஆச்சரியம். ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அவர் 3 ஆச்சரியம் எல்லாம் போய் கட்டுல வந்து அப்பாவுக்காக தாலி கட்டார். பார்த்தாரு, ஓ கல்லூர் பெருமானம் வேண்ட கழுமலம், பல்லூர் பெருமானம் பாட்டுமையாய்ந்தில, சொல்லூர் பெருமானம் சூடரே தொண்டர், நல்லூர் பெருமானம் மேயனம் பானே. இந்த கல்லூர் பெருமானம் எனக்கு வேணவே வேணாம்.
இது எவ்வளவு வேதனைப்படுறேன். அதான் சொல்றது, இந்த பிறவிலேயே நான் மீண்டும் பிறவாத தன்மை அடைய வேண்டும் என்கின்ற தன்மையிலே இருக்கிறார். என்னுடைய இது இது பெருமான் செய்யுது எல்லாருக்குமே. நமக்குலாம் இப்போ ஒன்று யோசனை பண்ணி பாருங்க, இவ்வளோ வருடத்தில் நம்ம யாருக்கும் வேலை இல்லாத இல்லை. இவ்வளோ வேலையிலேயே நம்ம திருமுறை படிக்கிறதுக்கு வரணும்னாக்கா பெருமான் திருவருள் நம்ம மேலே இருக்குதுன்னு திடமாக நான் நம்பலாம். அதுவும் திருமுறைகளை படிப்பதற்கும் திருமுறை கேட்பதற்கும் இப்போ படிச்சுக்கிறீங்க கேட்டுக்கிறீங்க, மறுபடியும் வாய்ப்பு இருப்பதா படித்து பார்க்க போகிறீங்க. அதை ஒரு ஃபைலே பண்ணி வச்சுருக்காரு, எல்லாத்தையும் வரிசையாக கொடுக்குற பேப்பர்லாம் வச்சுருக்காரு. ஆகையினால இல்லை அதில் இல்லை, கேட்ட பிறகு நீ சிந்திப்பீங்க இல்லையா? அதனால் சிந்திக்கிற ஒரு தன்மை, இப்பிறப்பு என்னை அறுக்கவல்ல. இந்த பிறகு இன்னைக்கு வந்து அணைந்து என்ன பண்ணணுமா பாருங்க, இந்த இசை எவ்வளோ முக்கியம். வந்து அணைந்து இன்னிசை பாடுவார்பால் மண்ணினர் மண்ணி இருந்த ஊராம் ஓதுவாருங்க. இந்த பாட்டு இந்த 2 வரி ஓதுவார் குறிக்குது. வந்து அணைந்து இன்னிசை பாடுவார்பால், என்னுடைய சந்நிதிகளே அருகிலே வந்து இன்னிசை திருமுறைகளை இனிமையான இசையிலே என்னை பற்றி பாடப்பட்ட பாடல்களை பாடுவார்பால், யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்கள் உள்ளே மண்ணினர், ஓதுகின்ற நாவினை உடையவர்களுடைய உள்ளே இருந்து நிலை பெற்று இருக்கக்கூடிய பெருமான். வந்து அணைந்து இன்னிசை பாடுவார்பால் மண்ணினர் மண்ணி இருந்த ஊராம், இசை பாடுவார்களுடைய மனத்திலே நிலை பெற்று இருப்பவராகிய பெருமான் நிலையாக இருக்கின்ற ஊருக்கு ஆகுது. 2 இடத்துல நிலை சொல்றார். அவங்க மனசுல நிலையா இருக்கிறார், அவங்க உள்ளத்துல இருக்கிறார். உருப்பளிங்கு போழ்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பன்னு கம்பர் சொல்லிய, அதே போல நம்முடைய உள்ளத்திலே யான் பெருமான் இருக்க மாட்டார். ஓதுவாருக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு பாருங்க. பல பேர் ஓதுவாருங்களுக்கு மரியாதை கொடுக்கறதில்லை. நான் பல இடத்துல, எனக்கு ஒரு இடத்துல கும்பாபிஷேகத்துக்கு வாங்கன்னு காரை வச்சு கூட்டு போனாருங்க. நீங்கள் ஒன்று வேணா கொஞ்சம் திருமுறை கொஞ்சம் நேரம் பாடுங்க. அதுக்கு நான் கும்பாபிஷேகத்தை பற்றி சக்திவேல் முருகனார் எடுத்துன்னு போய் நேர்முகர்னு கொடுக்குறதுக்கு என்னென்னமோ ப்ரிப்பேர் பண்ணி எழுதிக்கிட்டு எல்லாம் எடுத்துன்னு போனோம். 2 புலவரில் கூட்டு போனார். 2 புலவர்களும் காரில் போனோம். வந்து கருணாநிதினு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் கருணாநிதி கருணாநிதி எங்கள் அசோசியேஷன், ஆனால் அவர் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் புலவர் தான் இருந்தார். எல்லாம் 2 பேரும் போனோம். கார் இங்கேருந்து எங்கே வந்தவாசி உள்ள ஒரு கிராமம் போனோம். ஒரு வார்த்தை கூட எங்கள் வாயை திறக்கவே உள்ள அவங்க மைக்கை பிடிச்சவங்க. அந்த நாள் பஞ்சபுராணம் பாரத்துக்காக விடுனா உள்ள இல்லை இல்லை இல்லை, இது நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி விட்டவே இல்லைங்க. ஏன் அவ்வளோ சொல்கிறீங்க? ராஜாம்பேட்டில் கும்பாபிஷேகத்துக்கு அவங்க மைக்கை பிடிச்சிட்டு விட்டவே இல்லைங்க. பஞ்சபுராணம் பாரத்துக்கு நிற்கிறோம். எல்லாம் அங்கே இருக்கிறாரு, நம்ம செயலாளர் இருக்காரு இல்லையா, அவர் இப்போ தற்காலிக செயலாளர் இருக்காரு. அவங்க கோயில் வாங்க நீங்கள் பஞ்சபுராணம் பார்த்து வாங்கினாரு. நேர்முகர்னு சொல்லுன்னாங்க. நேர்முகர்னு நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இவங்க கொஞ்சம் பஞ்சபுராணம் பாடுறதுக்கு போனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணுறாங்க, முடியலைங்க. நிர்வாகிகள் ஃபைட் பண்ணாங்க, முடியல. கடைசியில் 3 பாட்டு பாடுங்கன்னா 5 பேர் 6 பேர் உட்காந்துங்க. இந்தம்மா இவங்க தா சுப்பிரமணியனுடைய அந்த இவங்க கூட வராங்க, அவங்க சகோதரி இருக்கிறாங்களே தாசு, அவங்க மனைவிக்கு சகோதரி. அந்த அம்மா திருக்கை கொடுத்துருந்து உட்காந்துங்குது. எங்கூர் கோயிலாச்சு நானும் பாடணுன்ட்டு வாய்ப்பே கொடுக்குறீங்க. அங்கே அதை விட ஒரு அருமையா அதுவும் ஒரு பெரிய கதை வரும். அதுக்கு நல்லவே அது வரை பாட்டு இருந்த சந்தோஷம். ஆகையினால விடவே இல்லை. அந்த கோயில் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. கூட்டத்தில் மைக்கு கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு எதுவும் சொல்லிக்கினே இருக்கிறேன், பத்திரமா இருக்கணும்னு. இவங்க செயினை கட் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை இவங்க பத்திரமா பிடிச்சினாங்க. செயினும் கட்டாகி உள்ளவே தான் இருக்குது, ஒன்றும் ஆகலை. அதனால் தான் நினச்சி அதெல்லாம் ஞாபகம் வருது பாருங்க. இது சொல்கிறது ஒன்றும் ஆகலை, நோ லாஸ். கட் பண்ணாங்களா கழிச்சிட்டாங்களா? பார்த்தீங்களா எவ்வளோ அளவு தெளிவாக கூட்டம் இல்லை இல்லை உள்ள எவ்வளோ அளவுக்கு இது சொல்கிறப்ப ஞாபகம் வருது பாருங்க. நல்ல சொல்லுவ அது மாதிரி கொடுக்கவே இல்லைங்க.
இங்க எது சொல்ல ஓதுவாருங்க பறவை நம்ம அது வரைக்கும் பேச எங்கேயோ போயிடும் விஷயம். ஆக ஓதுவாருக்கு பெருமான் ஓதுவார் உள்ளத்திலே இருக்கிறார். எங்கள் ஊரில் சார், எங்கள் ஊரில் நான் கோயிலில் போய் சட்டை கேட்டு தான் பாடணுன்றதுலாம் கிடையாது. ஒரே சட்டையோட தான் போவேன். இடுப்பில் முடிஞ்சால் துணி எடுத்து கட்டி போவேன், இல்லைனாக்கா அப்படியே தான் நிற்பேன். நிச்சயமாக எங்கள் ஊரில் எங்கள் குருக்கள் இருப்பார். வந்தாருனாக்கா என்ன ஊர் தர்மகர்த்தா, எங்கள் ஊரில் ரொம்ப கட்டுப்பாடு. இந்த தர்மகர்த்தா முதல்ல கொடுக்கணும், 3 தர்மகர்த்தாவில் அந்த எந்த தெரு தர்மகர்த்தா முதல்ல கொடுக்கணும்னு ஒரு ஃபைட்டிங் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனாலும் ஓதுவாருக்கு தான் முதல்ல மரியாதை. தீவாரணை பண்ணார்னாக்கா அவர் பாட்டுக்கு அந்த ஸ்லோகத்தை சொல்லி திராவிட வேதம்னு சொல்லி நிற்பார். செஞ்ச உடனே நாங்கள் பஞ்சபிராணம் பாடுவோம். எங்கள் ஒரு 12 பேர் இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் 2 பேர் அப்படி பாடுவாங்க, ஆளாக ஒன்று பாடுவாங்க. பாடிட்ட பிறகு முதல்ல தீபாராதனை பண்ண உடனே முன்ன வச்சாங்க ஏன் கொடுப்பாருன்னா ஓதுவாருக்கு கொடுப்பார். ஓதுவாருக்கு தான் என் முதல்ல கொடுக்கணும். அவங்க தான் பாட்டு தான் நேரடியாக பெருமான் கேட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறது. எங்கள் குருக்கள் மட்டும் அதான் செய்யும். மஞ்சுநாத குருக்கள் ஏகாமநாதர் கோயில் முறை தான் இருக்குது, 2 முறை அவர் செய்கிறார். ஏன்னா எங்கள் ஊரில் அந்த மரியாதை இருக்குது. நான் போகாத நாளெல்லாம் இவங்க தான் அபிஷேகம் பண்ணாக்கா நிச்சயமாக வந்து பஞ்சபிராணம் பாடும். பஞ்சபிராணம் இல்லாத எங்கள் கோயிலில் அபிஷேகம் பண்ண மாட்டார். அது எது சொல்லணும் அது. ஆனால் நம்ம கருப்பேட்டை இருப்பாருங்க, அவங்க வந்து ஊர் பிரமுகருக்கு தான் பண்ண கொடுப்பாங்க, மண்ணை தான் கொடுக்க மாட்டாங்க. அவர் பஞ்சபிராணத்துக்கே ரொம்ப பஞ்சமாக போவேன்னு. ஆனால் நான் போனேன்னாக்கா பஞ்சபிராணம் பாடுங்கன்னு நானே கூட பாடினேன் பாருங்கள். நிச்சயமாக சொல்லணும், நான் யாராலும் பண்ணால் கூட சரி, சும்மா போய் கோயில் அப்படி பார்க்கறதுக்கு போயிருந்தா கூட யாருனா வந்து அர்ச்சனை பண்ணாங்கன்னா அபிஷேகம் பண்ணால் மட்டும் பஞ்சபிராணம் கட்டாயம் நான் பாடுறேன். பஞ்சபிராணம் பாடுறேன், நான் வந்திருக்கேன்டான்னு சொல்லிட்டு பாடுவேன். எது சொல்ல வரேன்னா அந்த மரபு இருக்குது, அதான் சொல்கிறது. இப்போ நீங்கள் பாருங்கள், திருவாங்கம்பத்தில் ஓதுவார் எங்கே நிற்பார்? சந்நிதிக்கு அந்த கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்தில் கர்ப்பகிரகம், அது பக்கத்தில் ஒரு சின்ன மண்டபம், அதுக்கு முன்னாடி அருவ மண்டபம், மகா மண்டபம். அது பணி செய்கிறாரு. ஆனால் அவர் அங்கே தான் இருப்பார், எல்லாருக்கும் முன்னே அவர் தான் இருப்பார், உள்ள அந்த நாளாக இருப்பாங்க. ஆனால் தீபாராதனை அவர் முதல்ல காமிக்கிறாங்களோ காமிக்கிறாங்க தெரியல. நான் எங்கள் கோயிலில் மஞ்சுநாத குருக்கள் நிச்சயமாக காமிக்கிறேன். எது சொல்கிறேன்னா ஓதுவார் மனத்தில் இருக்கிறாருன்றது. நான் இல்லாத போது இவங்களுக்கு பஞ்சபிராணம் பாருக்கு ட்ரைனிங் கொடுத்துறேன். இந்த மாதிரி பாட மாட்டாங்க, இருந்தாலும் ஏதோ பாடுவாங்க. நான் நிறைய மனப்பாடம், என்னை விட பாடல்கள் நிறைய மனப்பாடம் வச்சுட்டு இருக்காங்க. அந்த இசை தான் வரல. அது இசை கொஞ்சம் சங்கடமான. இது இப்போ பூர்வ புண்ணியானாம் என்று இல்லையா, இதெல்லாம் கலை என்பது ஒரு மனிதனுக்கு வருவதற்கு புண்ணியம் செஞ்சிருக்க வேண்டும். இதோ இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அந்த மரியாதை நமக்கு கொடுக்குறார்கள். அதான் சொல்றாரு, வந்தணைந்து இன்னிசை பாடுவார்பால் மன்னினர். இந்த குறிப்பு வந்து நிச்சயமாக ஓதுவா மூர்த்திகளை இறைவனாக கருதுதல் இயல்பு. இப்போ சொன்னீங்களா சிலை வச்சாங்கன்னுட்டு, நீங்கள் வச்சாங்களா, இப்போ உங்களுக்கு தெளிவாகி போச்சா? ஓதுவா மூர்த்திகளை இறைவனாக காணுதல் இயல்பு. அதுக்கப்புறம் ஓதுவார் எப்படி இருக்கிறாருன்னு பற்றி தான் கேட்கக்கூடாது, அந்த பக்கம் இருக்கணும், அது வேற விஷயம். நீ இருக்குதான்னு கேட்டாக்கா அது பெரிய தனி அனலிஸ் இந்த சப்ஜெக்ட் இருக்கு. சரி, கொந்தனையும் குழலார், அதுக்கப்புறம் வராரு பாருங்க, மண்ணி இருந்த ஊர், அடியார்கள் மனசில் இருக்கிறாரு. கொந்தனையும் குழலார் விழவில், இதான் எல்லாரும் உயிரிலும் இருக்கிறாங்க. நான் போன பாட்டில் சொல்கிற போது சொன்னேன், எல்லா உயிரிலும் இருக்கிறார் பெருமான், உங்ககிட்ட இருக்காரு, எங்கிட்ட இருக்காரு. ஆனால் நான் இவர்கள் உள்ளத்திலே இருக்கிறேன் என்று விளங்கி தோன்றுவது திருமுறைகளை முறையாக பாடுகின்ற ஓதுவார்பார். சரியா போச்சா? திருமுறைகளை நான் முதல்ல பாடின பாட்டில் பாருங்க, திருமுறைகளை முறையாக செப்புகின்ற நாவாய். அந்த முறையாகன்றதை அடிக்கோடிட்டு, முறையாக செப்புதல் என்பதற்கு பொருள் உணர்ந்து இடம் பொருள் யாவல் தெரிந்து பயபக்தியோடு தான் வேறு இறைவன் வேறு என்று இல்லாமல் தன்னுடைய உள்ளத்தை முழுமையாக இறைவன்பால் செலுத்தி, ஒன்றரை பக்கம் கமா போடாதே மறைமன் அடிகள் கூட சொல்லிக்கினே போகலாம். அது இவ்வளவு இருந்தால் தான் முறையாக செப்புகின்றதுன்னு அர்த்தம். முறையாகன்னு ஒரு குறிப்பு கொடுத்துப்பார். சும்மா ஞான சம்பந்தம் எல்லாரையுமே இப்போ பவக்கடை கடந்து முத்தி நகர் போயிடுன்னு சொல்ல முடியாது. அதனால ஆமா, அதுதான் மகத்தில் புக்கதோ சனி எனக்கான. இந்த ஒரு முறை இவன் கூட ஒரு முறை, அதனால
கொந்தனையும் குழலார், அங்கே வந்து அடுத்தது பாருங்க, இருந்த ஊர் கொந்து அணையும் குழலார். கொந்து அணையும் குழலார், கொந்துன்னு சொல்லிட்டேன். பூக்கொத்து, கொந்துனது பூக்கொத்து, 2 வாரத்துக்கு முன்னே கூட வந்தது. பூக்கொத்துகள் அணிந்து கொண்டிருக்கின்ற குழல் மேலே வந்து இந்து அணையும் குழலாம். இந்த பூக்கொத்து இவர்களுடைய தலையில, அந்த பூக்கொத்து வந்து இவங்க தலையை விரும்பி எடுத்துக்குதான். இவங்க தலைக்கு மதிப்பா பூக்கொத்துக்கு மதிப்பான்னு பார்த்தா தலைக்கு தான் மதிப்பான். அதனால் வந்து அணையும் குழலார் விழாவில், அவர்கள் விழா நடக்கின்றது. கொந்தனையும் குழலார் விழவில் கூட்டம் இடை சேரும் வீதி. விழாவிலே, விழாக்கள் நடக்கின்ற நாட்களிலே கொந்தனையும் குழலார் கூட்டம், இப்படி வச்சுக்கணும். கொந்தனையும் குழலார் கூட்டம் விழாவில் இடை சேரும் வீதி. ஆக கூட்டம் கூட்டமாக நின்று பெருமானை பற்றி பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், பந்தனையும் வீரலான் பந்தனையும் வீரல்தாதம் ஊர். பந்து அணையும் விரலார். இந்த பந்து அணைதல் என்பது அது பந்தனையத்துக்கு எனக்கு ரொம்ப நாளாக நான் இப்படி யோசனை பண்ணினே இருந்தேன். இது நீ தான் ஒரு தெளிவான பொருள் கிடைச்சி. ஒரு வாரத்துக்கு முன்னே இப்படி நோட்ஸ் எடுத்துக்கினாது. பந்தாடும் விரல்கள் சுறுசுறுப்பு கருதி. டாக்டருங்கிட்ட போயிட்டு வந்த உடனே இந்த மாதிரி உருண்டையாக ஒன்று கொடுத்து, இது எப்போ பார்த்தாலும் கை ஆக்ஷன் இருக்கணும்னா என்ன பண்ணிக்கிறாங்க, கையில் வச்சுக்கிறாங்க. பார்த்துக்கிறீங்களா? நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு பால் மாதிரி கொடுத்தாது. அந்த பந்து டாக்டர் சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். பெண்கள் கழங்கு, கந்துகம், அம்மனை ஆடல் என்கின்ற 3 விளையாடல்கள் பந்துகளை கொண்டு ஆடக்கூடிய ஆடல்கள். அதனால பந்து அணையும் விரலால். பெண்கள் பந்துகளை கொண்டு விளையாடுவதிலே வல்லவர்களாக இருக்கின்றவர்கள், தொடர்ந்து அதை ஆடிக்கொண்டு இருப்பவர்கள் பந்து அணைகின்ற தன்மை உடையவர்களாக இருந்தால் அவர்கள் விரல் வலிமை உடையதாக இருக்கும், சுறுசுறுப்பு உடையதாக இருக்கும். அந்த சுறுசுறுப்பு வரணுன்றதுக்காக தான் நமக்கு வயசான காலத்தில் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அது வேற விஷயம். அதை பந்தனையும் விரலார். இந்த பந்தனை விரலார் என்பதற்கு பந்தனை விரலையும் நீரின் அடியார்ன்றது இல்லையா? பந்தனை விரல் என்றால் சுறுசுறுப்புடையதாக இருக்கின்ற, கழங்கு கந்துகம் அம்மனை என்கின்ற மகளிர் விளையாட்டுகளிலே பயிற்சி உடையவராக இருக்கின்ற. எவ்வளவு செய்தி போகலாம் அதை வச்சு. மகளிர் விளையாட்டிலே பயிற்சி உடையதாக இருக்கின்ற பெண்கள் இருக்கின்ற ஆவூர். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? விழா நாட்களிலே கும்பல் கூடி பார்ப்பீங்க. திருப்பதி டைரக்டர்லேயே பண்ணுறான். நம்மளது அதே மாதிரி ஆனால் டைரக்டர் பண்ணாதானே திருப்பதியில் பண்ணுறான். கும்பலாக எத்தனை கும்பல் பாடுறது பார்த்துக்கிங்களா? எத்தனை கும்பலாக சேர்ந்து ஆடுகின்ற பாடல் ஆடணும். எந்தெந்த ஊர்லேருந்தே எப்படியா வந்திருப்பாங்க. அது தொடர்ந்து அவன் ரெக்கார்டு வச்சுருப்பான், எல்லாம் எடுக்கிறான். நம்ம இதோட இருந்தது சாமி புறப்பட்டானாக்கா பழைய பெரியவங்களாம் சொல்லி வயசானவங்களாம் நல்லா தெரியும். திருவகம்ப பெருமான் வருகிற போது சாமி வந்து ஆஸ்தானுக்கு போய் சேர்ந்துட்டு இருப்பாரு. அப்போ தான் கச்சபேசங்கிட்ட வந்திருப்பாங்க, ஓதுவார். நின்று வாத்தியம் கோஷ் எப்படி வருந்துறீங்க, அதுக்குன்னு கூட்டம் வந்திருப்பாங்க. அந்தந்த கலையிலேயே வல்லவர்கள் பக்கா வாத்திய கோஷெல்லாம் வருவாங்க. பல ஊர்களிலேருந்து வருவாங்க. ஓதுவா மூர்த்திகள் நிறைய வருவாங்க. இப்போ எல்லாம் காலம் மாறி போச்சு. சரி, பந்து அணையும் விரலாதம் ஆவூர் பசுபதீச்சரம். அடுத்தது சாமி பற்றி சொல்ல. ஓ சிவா, ஆறாவது பார்த்தா நான் வந்துக்கிறேன். குற்றமறுத்தார் குணத்தில் உள்ளார் கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்வார். நல்லா தெரியும். குற்றம் அறுத்தார் என்றால் இந்த பிறவிலே நம்மிடத்திலே இருக்கின்ற குற்றங்களை அறுப்பதற்கு காரணமாக இருப்பவர். குணத்தில் உள்ளார், குணம் என்பது குற்றம் அறுத்தார் குணம். யார் குணத்தில் இருக்குன்னா குணம் என்பது உள்ளாம். குற்றம் அறுத்தார் குணம் என்றால் எவ்விதமான குற்றங்களிலே இருந்து நீக்கருடைய குணத்திலே இருக்கிற பெருமான். குற்றம் அறுத்தார் குணத்தில் உள்ளார். குற்றம் அறுத்தவர்கள் என்பது யார் என்றால் தம்முடைய குற்றம் என்கின்ற வினைகளிலே இருந்து நீங்களுடைய உள்ளத்திலே வீற்றிருக்கின்ற பெருமான். கும்பிடுவார் தமக்கு, தன்னை யார் அன்போடு கும்பிடுகிறார்களோ அவருக்கு அன்பு செய்வார். அவர் மீது அன்பு கொண்டவராக இருப்பார். அன்பு செய்வார்னா விரும்பியதை கொடுப்பார். கும்பிடுவார்லாம் விரும்பும். இப்போ எப்போ குற்றம் மறுத்து கும்பிடுவார்னா ஏன்னா கேட்பாங்களா? அவர்கிட்ட போய் கேட்க மாட்டாங்க. உன் திருவடி தவிர வேற எதுவும் வேணான்னுவாங்க. அவங்களுக்கு தேவையானது கொடுப்பார். அதனால அடுத்தது ஒற்றை விட ஈனர், அர்த்தம் சொல்ல மாட்டான். நெற்றி கண்ணர் உரைபதியாகும். அதுங்க இடத்துல செரிகொள் மாடம். செரிகொள் மாடமா? மாடங்கள் எல்லாம் செரிகொள் என்றால் நெருங்கிய மாடங்கள் இருக்கின்ற சுற்றிய வாசலின், வாசல் சுற்றி இருக்கின்றது. அந்த வாசலிலே, மாடங்களுடைய வாசலிலே, வாசலின்
மாதர் சுற்றி பெண்கள் விழா சொற்கவி பாடலில் பாடல் விழாக்கள் காலங்களிலே சொல்லினாலே சிறந்த சொற்களை உடையதாக இருக்கின்ற கவிகளை பாடுகின்றார்களாம். நிதானம் நல்க பெண்கள் விழா காலங்களிலே கூடி கூடி, போன வாட்டில் கும்பல் கும்பலான்னு சொன்னோம், கூடி இருக்கிறார்கள், அங்கங்கே கூட்டம் கூட்டமாக இருக்கணும். இந்த விழா காலையிலே பெண்கள் கூடி பாட்டு பாடுகிறார்களாம், சொல்லினாலே கவி பாடுகிறார்களாம். பாட என்ன பண்றாங்களாம், நிதானம் நல்க. நிதானம்னா என்ன சார்னா, நிதானம்னா பொண்ணுக்கு ஒரு பேர், அவர்களுக்கு பொன் கொடுக்குறாங்களாம். பற்றிய கையினர் அவளெல்லாம் பொண்ணை வந்து அந்த காலத்தில் காசு என்றாலே பொன்னினால் ஆனது. கடைசியில் செப்புல கூட காசு வந்தது, இப்போ அதில் ஒன்றுத்துக்கும் உதவாத அலுமினியில் வந்தது, கடைசியில் எல்லாம் போய் இப்போ 100 ரூபா நோட்டில் வந்துச்சு. அதனால நிதானம் நல்க, அவருக்கு பொண்ணு எல்லாம் கொடுப்பாங்களாம். அதை பற்றிய கையினர், அவர் கொடுக்க வாங்குகின்ற கையினை உடையவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்னா, அப்போ அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் இறைவனை பற்றி விழாக்களிலே கூட்டம் கூட்டமாக சேர்ந்து பெருமானை பற்றி சொல் கவியிலே பாடுகின்ற தன்மை உடையவராக இருந்தார். அடியார்கள் செய்கிற குற்றத்தை ஏற்பவர் குற்றம் அறுத்தல். இந்த குற்றம் அறுத்தாருக்கு 2 விஷயம் இருக்குதுங்க. குற்றம் அறுத்தார் என்றால் அடியார்கள் செய்த குற்றங்களை நீக்கியவர்னு ஒரு பொருள் கொள்ளலாம். அடுத்தது குற்றம் மறுத்தார் என்றால் நாம தான் நல்ல அடியார்கள் என்ன பண்ணணும், அவளுக்கு இது அதாவது குற்றம் இருந்தாங்க அந்த குற்றத்தை வேண்டான்னு விட்டுடணும். குற்றம் அறுத்தல் பெருமானுடைய குற்றம் மறுத்தல் நம்மகிட்ட. நம்ம குற்றம் மறுத்தாதான் நம்ம குற்றத்தை பெருமான் என்ன பண்ணுவார், அறுப்பார். அதனால் சொல்றாரு, இந்த குற்றம் அறுத்தார்னு பிரிக்கலாம், குற்றம் மறுத்தார்னு இருக்கலாம். அதுபோல இந்த குற்றம் மறுத்தல் எப்படி சொல்லிருப்பாங்க, இந்த வண்டு இருக்கிறதே நறுமணமான நல்ல வண்டுகள்லாம், சிறப்பான வண்டுகள்லாம் பூக்களிலே இருக்கின்ற மனம் பொருந்திய பூக்களிலே சென்று தேனீக்களை இருக்கிறதா இருக்கும். அது நல்ல வண்டுகள். சில வண்டுகள் மலங்களிலே சென்று செய்யும். அதனால நறுமணம் உள்ள தேன்கள் இருக்கின்ற மலர்களிலே சென்று நாடுகின்ற வண்டுகள் போல் நாம் குற்றத்தை மறுத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. அடுத்தது விழாக்களிலே பெண்கள் பாட அவங்களுக்கு மொழி அலங்காரமுடைய பாடலை பாடுறா கொடுக்குறாங்க. 7வது நீருடையார், அர்த்தம் சொல்ல வேண்டியதே இல்லை. நீருடையார் திருநீற்றை பூச நெடுமால் வணங்கு. நெடுமால், மாலுக்கு நெடுமால் ஏன் பேர் வந்ததுன்னா உலகளந்த அந்த பெருமான், உலகளந்த பெருமானாகி இருக்கு பெருமாள். நிமிர் சடையார் நினைவார், நிமிர் சடையார் நினைவார்ந்த முன்னம். நிமிர்ந்த சடை உடையவர்கள் நினைவார்தம் முன்னம், அவரை யார் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு கூருடையார், யார் நினைக்கின்றார்களோ அவருடைய உள்ள கூறிலே இருப்போர். தெரியுதுங்களா? இந்த பாட்டில் நிறைய இடத்துல அது மாதிரி வரும். நினைவார்தம் உள்ள கூருடையார். உடை கோவணத்தார், கோவணத்தை உடையாக கொண்டவர். குவலயம் ஏத்த, உலகத்திலெல்லாம் புகழ்ந்து பாராட்டுகின்ற பெருமான் இருக்கின்ற இந்த ஊரு, இந்த ஊரையும் கோவலயம் ஏத்துகின்றது. உலகமெல்லாம் போற்றி பாதுகாக்கின்ற சிவபெருமான் இருந்த ஊரும் கொள்ளலாம். இருந்த ஊராம், ஏத்துதல் என்றால் போற்றுதல்னு பேர். தாளுடை வாழையில், தாருடை வாழை, நான் எனக்கு எது விடுறதுனே தெரியல. தாறு நிறைய வாழைத்தாறு இருக்குதான், அதில் மந்திகள் என்ன பண்ணுதான், போய் கும்பலாக சேர்ந்து நல்ல செமையாக போட்டு வச்சு சாப்பிட்டுட்டு, மந்தி இந்த குரங்கு சாப்பிட்டுட்டு கனி உண்டு, தகும் கனியாம் செலெக்ஷன் பண்ணி சாப்பிட்டு, தகும் கனி, இந்த பழமா அந்த பழமா இந்த பழமா பார்த்து சகும் கனி உண்டு. மிண்டு இனத்தை உண்ட உடனே என்ன ஆகி போச்சான், அதுக்கு உடம்பு சாப்பிட்டு நல்ல பலம் வந்துட்டு மிண்டு, மிண்டுனாக்கா பலமாகி மிண்டு இனத்தை பாரிடம் பாய்ந்து, அங்கே தானே இனத்து மேலே போய் விளையாடுதான், குதிச்சு விளையாடுதான். பாரிடம் பாய்ந்து பயிலுமாவூர், வாழை மரம்னா இந்த இடத்துல இந்த நாளாவது குரங்கு போய் சாப்பிட்டுட்டு போய் அவங்க குணத்தை கும்பலில் போய் விழுந்து குதிச்சு விளையாடுதுனாக்கா, இதுவாருனாக்கா இங்கே ஒரு புள்ள கொடுக்க சொல்கிறாருங்க. தாரிட்ட வாழையில் தழைவாரில் பந்துகள் கனிந்த பழத்தை உண்டு செருக்கி குரங்கினங்களை கலைந்து ஓட பாய்கின்ற ஆவூர் என்றதால் என்னன்னாக்கா, இந்த ஊரிலே இருக்கின்ற அடியார்கள்லாம் நினைந்து உருகும் அடியார்க்கு சிவபெருமான் மகிழ்ச்சியை விளைவிக்கின்றது, அவர்களுக்கு பக்குவத்தை விளைவிக்கின்ற ஊர் என்பதை குறிப்பதற்காக இந்த செய்தி கூறப்பட்டது என்று ஒரு செய்தி ஒரு எழுதுகிறார்கள். ஆகையினால அடுத்தது வெண் தலைமாலை விரவி பூண்ட, பெருமான் தலைமாலை பூண்டிருக்க, தலைக்கு தலைமாலை பூண்டது. மெய்யுடையார் விரலால் அரக்கன், அந்த பெருமானை
பெருமானுடைய உடல் தலைமாலை பூட்டியிருக்கிறாரு, விரும்பி பூண்டிருக்கிறாரு. அவரை விரலால் தன்னுடைய பலத்தினால அரக்கன் வண்டமர் பூமுடி செற்றி அந்த அரக்கனுடைய தலை, ராவணன் தலையில பூ வச்சிருந்தான்னு சொல்றாரு. அந்த பூவில் வண்டுகள் மொய்க்குதான். அப்போ ஃப்ரெஷ்ஷு பூவை வச்சிருந்தான். வண்டமர் பூமுடி செற்று உகந்த அவனை உகந்தராக இருக்கின்ற மைந்தரிடம் வளம் ஓங்கி எங்கும். அதுக்கப்புறம் செற்று சொல்லிட்டாரு. அப்புறம் நான் உகந்த நிகிரகம் பண்ணாரு, அனுகிரகம் பண்றாரு. அனுகிரகம் எப்ப பண்றாரு? சாமகான பாடல் பண்ண. செற்று உகந்த பெருமான் எப்பவுமே செற்று விட்டான்னு வராது. செற்று உகந்த தக்கன்றன் வேள்வியை சாடி அவனுக்கு அருள் புரிந்தன்னு. அதனால பெருமானுக்கு அது தனியாக விட மாட்டாங்க. மைந்தாரிடம் வளமோ அங்கி எங்கும். அந்த ஊர்ல எல்லா வளமும் இருக்குது. கண்டவர் சிந்தை கருத்தின் மிக்கார். அந்த பெருமானை யாரெல்லாம் கண்காண காண்கிறார்களோ அவர்கள் கண்டவர், அவரை பார்க்கின்றவர்கள் சிந்தை கருத்தின் மிக்கார் என்றால் சிந்தையிலே இடைவிடாத சிந்தனையில் எழுகின்ற கருத்து. இடைவிடாத சிந்தனை இருந்தால் தான் கருத்து எழும். ஏனோ தானே இருக்கக்கூடாது. இடைவிடாது எழுகின்ற சிந்தனையுடைய கருத்து. அந்த கருத்தின் மிக்கவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணாராம்? பெருமானை காண்பவர்களுக்கு, வழிபாடு செய்பவர்களுக்கு, சிந்தனை உடையவர்களுக்கு, இடைவிடாத சிந்தனை உடையவர்களுக்கு, தங்களுடைய கருத்திலே வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கதி அருள் என்று. அப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் பெருமானே எமக்கு நம்முடைய திருவடியாகிய நல்ல கதியை அருள வேண்டும் என்று கையார கூப்பி பண்டவர் கொண்டு பயிலுமா ஊர். பண்டவர் என்றால் வழி வழியாக, பண்டு என்றால் பழமையானவர், பண்டவர் என்றால் பழமையாக பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற வாழையடி வாழையாக பெருமானை வழிபாடு. இன்னைக்கு வருமானு நான் சாமி கும்பிட்றதுக்குன்னா இன்னைக்கு திட்டமாக வந்திருக்கோம். நான் பண்டு செய்த பழவினையின் பயன்தான் வேணும்ல. பண்டவர் கொண்டு பயிலுமா ஊர். அப்படிப்பட்டவர்கள் பெருமானை எங்களுக்கு கதி அருள வேண்டும் என்று பாடுகின்ற ஆவூர் பசுபதி ஈச்சரத்தை நீ பாடுவாயாக. முருகா 9. மாலும் அயனும் வணங்கி நேட. நேடுதல் என்றால் தேடுதல் அர்த்தம். நேட என்றால் தேடுதல். அது இப்போ யாப்பில் சில நேரத்தில் நேடன்னு வரும், தேடுதல். மற்றவருக்கு எரியாகி நீண்ட. அவங்களையெல்லாம் வணங்கி, மாலும் அயனும் வணங்கி நேட. மற்ற அவருக்கு அவருக்கு எரியாக இருக்கு. திருவண்ணாமலை வரலாறு. எரியாகி நீண்ட சீலம் அறிவரிதாகி நின்ற. அவர் என்ன பண்ணார்? சீலம் என்றால் எளிமை. ஆனால் பெருமான் எவ்வளவு எளிமைவர் என்பதை யாரும் அறியல. பெருமான் எளிவர் என்று ஒரு பெருமான் இருக்கிறாருன்னே அவங்க அறியலையே. அறிஞ்சிருந்தா தான் அவர் எளிமை உடையவர்னு தெரியும். அவங்க அறிதால் சீலம் அறிவரிதாகி நின்ற செம்மையினார் அவர் சேரும் ஊராம். பெருமானுடைய தன்மைகளை, எளிமையை அறிந்தவர்களாக இருக்கின்ற செம்மை உடையவர்களாக. செம்மை உடையவர்களுக்கு அது என்ன தெரியும்? செம்மை என்றால் பக்குவம். பக்குவம் உடையவர்களுக்கு பெருமான் தெரிவாராம். அவர்கள் சேர்ந்து இருக்கிற ஊர் அவர் கோல விழாவில். கோல என்றால் அழகுன்னு. அழகான விழாக்கள் நடக்குமா. அரங்கதி ஏறி, நடன அரங்கத்திலே ஏறி. இப்பெல்லாம் முன்னெல்லாம் ஒரு கச்சேரி ஏதோ பாட்டு சொப்பு வச்சாங்க. இப்போ ஒரு 3 வருஷமாவே என்ன ஆகுது? ஏகம்பத்தில் பிச்சு ஓதுடுறாங்க. 3 பார்ட்டி 4 பார்ட்டின்னு. என்னது? அரங்கு. சேயழியார் அரங்கு எய்தி ஆடுகின்றது. அரங்கதி ஏறி கொடியிடை மாதர்கள். கொடியிடை மாதர்கள்லாம் கொடி போன்ற இடையுடைய மாதர்கள். மைந்தரோடும். மாதர் மைந்தர் அப்படின்னா என்ன? ஆண் பெண் 2 பேருமே சேர்ந்து ஆடுறாங்கன்னு அர்த்தம். மாதர் மைண்டர்னா சம வயதில் இருக்கிறவங்க. அடுத்த பாட்டில் வேற வருவது. அதுதான் இதை சொல்றார். மாதர் மைந்தரோடும் பாலெனவே மொழிந்து ஏத்து மாவூர். பாடுறாங்களாம். பாட்டு எப்படி பாடுறாங்களாம்? குடும்பமா இருந்து 2 பேரும் கணவன் மனைவியாக இருந்து பால் போன்ற பக்குவமான சொற்களை பாடுகின்ற ஆவூர் பசுபதி ஈச்சரம். பாருங்க, பெண்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், அரங்கிலே ஏறி பாடுகிறார்கள், மாதர் மைந்தர்களாக பாடுகிறார்கள். அப்படிப்பட்ட எளிமையான தன்மையுடையவர்கள். கோலம் என்றால் அழகுமே சொல்லிட்டேன். அப்படிப்பட்ட அடுத்த பாட்டை பாருங்க. பின்னிய சாசடையார் பிதற்றும் பேதையராம் சமன் சாக்கியர்கள். சமணர்கள் பின்னிய சடை வைத்துக் கொண்டிருப்பார். சமணர்களே ஒரு பகுதியினர். பாலவனையார் சொல்வார், ஒரு பகுதியிலே சடையை பின்னிக்கிடும் நீட்டமாக விட்டுருப்பாங்க. நிறைய பின்னல் இருக்குமா. இந்த ஒரு பவுலர் ஒருத்தன் தான், அவன் சடையை நிறைய பின்னி வச்சிருப்பான். ஸோ எங்கே என்ன வெஸ்ட் இண்டீஸில் இந்த பின்னின்னு இருக்கிற சடை இருக்குது. அதை பின்னி
ஒரு பவுலர் அது மாதிரி இருந்தான். அவன் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டான் பன்னெண்டு. பின்னிய தாஷடையார் பிதற்றும் அவர் சமணர்கள் பிதற்றுகின்ற பேதையராம் சமன். பேதையர் என்றால் அறிவு மயங்கியவர்கள். அவர்கள் சமணர்கள். சாக்கியர்கள், சாக்கியர் என்பது புத்தரை குறிப்பது. சமணர்கள் சாக்கியர் என்பது புத்தரை குறிக்கிறது. தன்னியலும் ஊரை கொள்ளகில்லார். அந்த ஆவூர் பசுபதியில் இருக்கிறவங்க கொள்ளவானான்னு ஞான சொல்லி இருந்தார்ல. ஆனா ஆவூர் பசுபதி எச்சத்துல அவங்க சொல்ற உரையெல்லாம் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அறிவுடையவர்கள், ஞானிகள். தன்னியலும் ஊரை கொள்ளகில்லார், கொள்ள மாட்டார்கள். சைவரிடந்தன வேறு சைவரிடத்தன வேறு சோலை. இந்த சைவரிடம், அப்படிப்பட்ட சைவர்கள். சமணர் சாக்கியர் சொல்களை கேட்காதவர்கள் யாரா இருப்பாங்க? அவங்க சைவர்களா இருக்காங்க. சைவர் இடத்தன, அந்த இடத்துல இருக்கிற ஊரு இடம் தனவேறு சோலை. தனவேறு சோலை என்றால் பாருங்க, சோலை இருக்கிறதுன்னு சொன்னாரு. தனவேறு சொன்னா தனவு என்றால் முல்லை. சைவர் இடம் தனவேறுன்னு இருக்கு இல்லைங்களா? தழலேறு சோலை, தழவேறு வராது. தழவேறு தன, ஆமா தன. தனவு என்றால் முல்லை. தனவு என்றால் முல்லைக்கு பேரா. தனவு ஏறு சோலை, சோலைகளிலே முல்லை கொடிகள் படர்ந்திருக்கிறது. தனவு ஏறு சோலை துண்ணிய மாதரும். அந்த சோலையிலே துண்ணிய மாதரும் என்றால் நெருங்கி சூழ்ந்தவளாக இருக்கின்ற கும்பலா சேர்ந்து மாதரும். போன பாட்டில் மாதரும் மைந்தரோடும் இது. அதே வந்து மாதரும் மைந்தர்தாமும் ஆண் பெண் இருவருமாக சுனையிடை மூழ்கி. சுனை என்றால் தீர்த்த, அதாவது இருக்கிற குளங்களிலே மூழ்கி தொடர்ந்த சிந்தை. அங்க குணையில மூழ்கினா கூட அவர்கள் சிந்தையிலே தொடர்ச்சியாக பாடல்களை முணுமுணுத்து கொண்டிருக்கிறார்கள். சுனையில் மூழ்கி தொடர்ந்த சிந்தை துண்ணிய பாடல் பயிலுமாகும். ஊழின்ற போதும் மனசுல சிறப்பாக சிந்தையிலே இருக்கின்ற பாடலை அவர் பாடிக்கொண்டு. ஏன்னா அந்த நேரத்தில் என்ன மாதிரி புத்தகத்தை வச்சு படிக்கிறது, அதனால சிந்தையில இருக்கிறத அவங்க பாடிட்டு இருப்பாங்களாம். பண்ணிய பாடல் பயிலுமா ஊர் பசுபதி ஈச்சரம் பாடுனாவே எண்டிசையாரும். இப்போ இந்த ஊரை பத்தி இவ்வளவு சிறப்பு சொல்லி வந்தேன். இதுல இருந்து என்ன தெரியுமா, 8 திசையிலேயே உள்ளவர்கள்லாம் இந்த தலத்தை பற்றி வணங்குகின்றார்கள், புகழ்ச்சியாக பாடுகிறார்கள். எம்பெருமானை எழில் கொள்ளா ஊர். 8 திசையிலே இருக்கிற மக்கள் எல்லாருமே வணங்கி ஏத்துகின்றவனாக இருக்கின்ற சிவபெருமானை, அந்த பெருமான் எழில் கொள்ளாவூர் சிறப்பு பொருத்தியதாக, அழகு பொருத்தியதாக இருக்கின்ற ஆவூரிலே பண்டுரியார் சிலர், பழமையான உரிமை உடையவர்கள், சிலர் தொண்டர் போற்றும். வழி வழியாக அந்த ஊரிலே இருக்கின்ற பண்டு உரியார், வழி வழியாக இருக்கின்ற உரிமை பூண்டவர்கள். பண்டுரியார் சிலர், சிலர் தொண்டர் போற்றும். பண்டுரியார் சிவராவா? வாதான் இருக்கு சிலர். சிலர் இங்க வந்து உரை எழுதுகிற போது சிவர் என்றால் சிவபெருமான வணங்குகின்ற சிவபக்தர்கள் போற்று. சிலர் போற்றுகிறாருன்னா அப்ப பலர் போற்றலின் ஆயிடும். இங்க இருக்கின்ற அதாவது அடுத்தது பண்டுரியார் சிலர், சிவர் தொண்டர் போற்றும். பண்டு உரிமைப்படுத்தவர்கள், அவர்களெல்லாம் சிவபெருமானை வணங்குகின்றவர்கள், தொண்டர்கள் போற்றுகின்ற பசுபதி ஈச்சரத்து. பசுபதி ஈச்சத்தில் வீட்டிருக்கின்ற ஆதி என்றால் ஆதியும் அந்தமும் இல்லாதவன், அவன் தான் ஆதியானவன். அப்படிப்பட்டவன் ஆதி. ஈச்சரத்து ஆதி தன்மேல் முதன்வன் முன்னவன் என்று. முன்னவன் எங்கள் பீரான். அதனால் முன்னவன் என்றால் முதுமையானவன். அப்படிப்பட்டவர் கண்டல்கள் மிண்டிய காணல். கண்டல் என்றால் தாழை. கண்டல் என்பது தாழைகள் நிறைந்திருக்கின்ற காணல். காணல் என்கின்ற கடலும் கடை சார்ந்த இடம். இது கடலும் கடை சார்ந்த எந்த ஊருக்கு சொல்ல வர்றாருன்னாக்கா சீர்காழி சொல்ல வர்றாரு. இப்போ இதுவரையும் சொல்ல கடலும் கடை சார்ந்த இடம் அது இல்லை, சோலைகள் சூழ்ந்தது, அது வேற இடம். இது வந்து கடலும் கண்டல்கள் மிண்டிய காணல் காழி கவுனியர் ஞான சம்பந்தன் சொன்ன. சீர்காழியில் குடியவனாக இருக்கின்ற சம்பந்தன் சொன்ன கொண்டு, அந்த பாடல்களை கொண்டு. இப்போ நீங்கள்லாம் கொண்டுட்டீங்க. நான் வீட்டில் 4 நாளுக்கு முன்னே கொண்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, ஓரளவு எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்லிக்கிறேன், உங்கள் மனசில் நல்லா பதிஞ்சிருக்கும், சந்தேகமே இல்லை. கொண்டு இனிதாய், அங்கே தான் கொஞ்சம் இடிக்குது. இனிதாய் இசை பாடி, இசையோடு பாடி ஆடி.
ஆடலாம் வாய்ப்பு இருந்தா. இப்போ நாமெல்லாம் இந்த வயசுல போய் ஆட முடியாது. பாடி ஆடி கூடும் அவருடைய கூடும் அவர், பாடி ஆடி கூடும் அவர். அதனால்தான் கூட்டம் சேருன்றான். அடியார் நடுவுள் இருக்கும் அருள்னு ஏன் சொன்னார் பார்த்தீங்களா? அவங்கள பாடுறாங்களா அந்த இதுலயே எனக்கு வந்துடும்ட்டு. அதனால பாடி ஆடி கூடும் அவர் உடையார்கள் வானே. வானத்துக்கு உரிமையாக இருப்பார்கள். வான் என்றால் திருமுறைகளே பல இடங்களிலே வான் என்பது கைலையிலே செல்வதற்கு வாய்ப்புன்னு பேர். வான் என்றால் இந்திரனுடைய லோகம். ஆப்டரால் இந்திரன். இந்திரன் சைவ அடியார்களுக்கு சிவபக்தர்களுக்கு ஆப்டரால். சும்மா இருக்கிறவங்க தான் ஆளினால். அவன் நமக்கெல்லாம் சாதாரணமான. நமக்கு தேவை ஆளினால் எதுனாக்கா கைலாயம். அதனால் அதை தான் சொல்லியிருப்பார் பெரும்பாலும். வானிலை அடைவார்கள் என்று சொன்னோம். அருமையான பதிவு. சில பதியங்களை சொல்கிற போது ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்கு. அது மாதிரி இந்த பதிவு மிக சிறப்பான எதுங்க கைலாயமா? ஆமாம். ஏங்க கையில் வேற வைகுந்தம் எங்கே இருக்குது? ஆனால் கைலாயம் இருக்குது இல்லை? இமயமலையில் இருக்குது தான் பூலோக கைலாயம். இப்போ நாங்கள்லாம் போய் வரதான் பூலோக கைலாயம். கைலாயத்துக்கு அனுப்புறதுக்கு உண்டான திருவாரூரில் பாஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க அது சொல்லலாம். வட கைலாயம் அதுனாக்கா தென் கைலாயம் சொல்லும். திருமுல்லை வாயில வட தென் சொல்ற மாதிரி இல்ல இருக்கட்டான் சொல்லலாம். அதெல்லாம் சொல்றது தானே வழக்கில் இருக்குது.